ஈரோடு புத்தக திருவிழாவின் 7ஆம் நாள் சிந்தனை அரங்க நிகழ்வு. மாலை நேர சிந்தனை அரங்க நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற அன்பில் சிறந்த S&S இன்ஃப்ராகான் பிரைவேட் லிமிடெட் என்ற தொழில் நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர், சிறந்த பொறியாளர், அரிமா சங்கத்தின் மேனாள் ஆளுநர் அரிமா டி சண்முகன் அவர்களே, இந்த அருமையான நிகழ்வை சிறப்பிப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அன்பான அழைப்பை ஏற்றும் நம்முடைய அழைப்பை ஏற்றும் சத்தியமங்கலத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற காவல்துறை தலைவர், சிறப்பு இலக்குப்படை மரியாதைக்குரிய நாமா மயில்வாகனன் IPS அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றுவதற்காக நம் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற தமிழருக்கு இல்லை தமிழ் என்ற ஒரு வித்தியாசமான தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கின்ற மரியாதைக்குரிய பாவலர் அறிவுமதி அவர்களே, புது கருத்தும் பொது கருத்தும் என்ற தனித்துவமிக்க ஒரு தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து சிறந்ததோர் உரையாற்ற இருக்கின்ற தமிழ் இணைய கல்விக் கழகத்தினுடைய நெறியாளர், பெரும் மரியாதைக்குரிய புலவர் பெருந்தகை செந்தலை நா. கௌதமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்ற பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஊடகவியல் நண்பர்களே, அனைவருக்கும் மாலை நேர மகிழ்ச்சிகரமான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் சிந்தனை பேரவை கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ந்து ஈரோடு புத்தக திருவிழாவை சிறப்பாக நடத்தி வருவதை அடிப்படையாக வைத்தும், கடந்த 2-3 ஆண்டுகளாக தமிழக அரசும் இணைந்து நடத்துகிற தனியான முறையிலே ஒரு சிறப்பு ஆணை பிறப்பித்து மாவட்ட தலைநகரங்களில் புத்தக திருவிழாக்கள் நடைபெற வேண்டும். அதில் ஏற்கனவே சமூக நல அமைப்புகள் புத்தக திருவிழாக்களை ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்து சிறப்பாக நடத்தியிருப்பார்கள் என்றார். அதாவது இந்த அரசாணை பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பு சில மாவட்டங்களிலே சில இடங்களிலே புத்தக திருவிழாக்கள் நடைபெற்றன. சமூக நல ஆர்வம் உள்ள அமைப்புகள் அதை எடுத்து செய்தார்கள். அப்படி எந்தெந்த மாவட்டத்தில் சமூக நல அமைப்புகள் முனைப்போடு கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக செய்திருக்கிறார்களோ அந்த மாவட்டங்களிலே மட்டும் அந்த அமைப்புகளோடு இணைந்து தமிழக அரசு நடத்துவது என்று அந்த அரசாணையிலே இருக்கிறது. இன்னும் தெளிவாகவே சொல்ல வேண்டுமென்றால், அந்த அரசாணையிலே இருக்கிற வரியை சொல்ல வேண்டுமென்றால், 3 ஆண்டுகள் தொடர்ந்து சிறப்பாக இந்த ஆணை பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பு நடத்தக்கூடிய சமூக நல அமைப்புகள் அவர்கள் கரங்களிலேயே அந்த புத்தக திருவிழா நடத்துகிற பொறுப்பை ஒப்படைத்து விட வேண்டும் என்றுதான் அந்த ஆணையிலே அரசாணையிலே இருக்கிறது. உண்மையிலேயே நாம் பாராட்ட வேண்டும். அவ்வாறு எந்தெந்த மாவட்டங்களில் நடைபெறவில்லையோ அரசே நேரடியாக நடத்துகிறது மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக. அப்படியானால் தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் இதே போன்று புத்தக திருவிழாக்கள் நடைபெறுவதற்கான முறையிலே தமிழ்நாடு அரசு ஒரு அடித்தளத்தை போட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதெல்லாம் ஒரு அறிவு புரட்சியினுடைய அடையாளம். இதனுடைய விளைவு உடனே தெரிந்து விடாது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு முதல்ல புத்தக திருவிழாவை நாம் நடத்த தொடங்கிய போது நம்முடைய நண்பர்களெல்லாம் உட்கார்ந்து மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக உரையாடிய போது, முதல் ஆண்டு, 2வது ஆண்டு, 3வது ஆண்டு அந்த சிந்தனை பேரவையினுடைய சீர்மிகு பொறுப்பாளர்கள் உட்கார்ந்து கலந்துரையாடிய போது அதிலே சில பேர் நாம் நடத்தியிருக்கிற புத்தக திருவிழா என்ன விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பரிசோதிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அப்போது அவரிடத்திலே சொன்னேன், இப்போது ஆய்வு செய்யக்கூடாது, நாம் கடமையை மட்டுமே சிறப்பாக செய்ய வேண்டும். இதற்கு மேல் புத்தக திருவிழாவுக்கு நாம் பணியாற்ற முடியாது என்று சொல்லத்தக்க முறையிலே நம்முடைய பணிகள் அமைய வேண்டும். இதில் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை, இதில் தயங்குவதற்கு ஒன்றுமில்லை. இன்னொன்று, வெற்றி தோல்விகளை நீங்கள் ஒரு 2 ஆண்டு காலத்தில் 3 ஆண்டு காலத்தில்
இன்னும் 5 ஆண்டு காலத்திலே கூட நீங்கள் ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. ஒரு 20 ஆண்டு காலம் நாம் திரும்பி பார்க்காமலேயே முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற கருத்தை நான் மக்கள் சிந்தனை பேரவை அமைப்புக்குள் பேசுகிற போது நான் முன்வைத்தேன். ஒரு 20 ஆண்டு காலம் ஆண்டுக்கு ஆண்டு மேலும் மேலும் மெருகேற்றப்பட வேண்டும், இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும். சாதாரண எழுத படிக்க தெரிந்தவர்கள் கூட புத்தக திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று அவர்களே உளவியல் ரீதியாக நினைக்கத்தக்க அளவிலே அவர்களுக்கு இந்த செய்தி சென்றடைய வேண்டும். சாதாரண செய்தியாக சென்றடையக்கூடாது. உணர்வுபூர்வமான, உணர்ச்சி பூர்வமான, உண்மையான செய்தியாக நாடெங்கும் அது பரப்பப்பட வேண்டும். ஒரு அறிவு வேள்வி நடக்க வேண்டும். மக்களை தயார் செய்வதென்றால் அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. ஆகவே நாம் இதில் இந்த நல்ல விளைவு ஏற்படுமா ஏற்படாதா என்ற பட்டிமன்றம் இதற்கு தேவையே இல்லை. இதில் 2 கருத்துக்கு இடமில்லை என்று அடிக்கடி சொல்வார்களே, இதில் 2 கருத்துக்கு இடமே இல்லை. ஆகவே நாம் பரிசோதனை செய்ய வேண்டாம். 20 ஆண்டுகள் கழித்து யோசிக்கலாம். சரியாக 20 ஆண்டுகள் என்றுதான் 20 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி வந்தோம். இப்ப 20 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 20 ஆண்டுகள் முடிந்த பிறகு நாம் போய் பரிசோதனை ஒன்றும் செய்யவில்லை. திடீரென்று சன் தொலைக்காட்சியிலே ஈரோட்டை சேர்ந்த ஒரு மாணவி 18 வயதில் 18 புத்தகங்கள் எழுதியிருக்கிறோம் என்று அந்த 18 புத்தகங்களை சன் தொலைக்காட்சியிலே எடுத்து காட்டி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். ஈரோட்டை சேர்ந்த மாணவி. அந்த மாணவி அந்த பேட்டியிலே, நான் சின்னஞ்சிறு வயதில் பள்ளி மாணவியாக ஒரு 5 வயது 6 வயது இருக்கிற அந்த தொடக்க காலத்திலேயே என் தந்தையார் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு அந்த 12 நாட்களும் அழைத்து சென்றார். ஏதோ ஒரு பண்டிகைக்கு செல்வது போன்ற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து ஆண்டுக்கு ஒருமுறை ஆகஸ்ட் மாதத்தில் 12 நாட்கள் புத்தக திருவிழாவுக்கு செல்வதை வழக்கமாக நாங்கள் வைத்திருந்தோம். எங்கள் குடும்பமே குதூகலமாக இருந்தது. அந்த புத்தக திருவிழா எப்போ வரும் என்று ஏக்கம் எங்களுக்குள் இருந்தது. அந்த குழந்தை பேட்டி கொடுத்த போது அப்படி சொன்னது. இப்போது எனக்கு 18 வயது ஆகிறது. ஒரு 5 வயது 6 வயதாக இருந்தபோது உள்ளே சென்று கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன புத்தகங்களை என் தந்தையார் வாங்கி கொடுத்தார். நான் ஆசையாக வாசிக்க தொடங்கினேன். அதற்கு பிறகு வாசிப்புக்கு வசப்பட்டேன். அந்த வாசிப்பின் சுவையை நான் உணர்ந்தேன். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க தொடங்கிய பிறகு 8ஆம் வகுப்பு வந்தபோது, 9ஆம் வகுப்புக்குள் நுழைந்த போது நான் முதல் புத்தகத்தை எழுதினேன். வாசித்துக் கொண்டே இருப்பதை விட ஒரு புத்தகத்தை எழுதலாம் அல்லவா என்று நினைத்து எழுத தொடங்கினேன். அந்த புத்தகம் சிறப்பாக வந்தது. அதை பார்த்து நானே பரவசம் அடைந்தேன். அதற்கு பிறகு என்ன செய்தேன் என்றால், அந்த ஈரோடு புத்தக திருவிழாவிலே ஈரோடு மாவட்ட சிறப்பரங்கம் என்ற ஒரு அரங்கம் இருக்கிறது. அந்த அரங்கத்திலே கொண்டு போய் நம்முடைய புத்தகத்தை விற்பனைக்கு வைக்கலாம். அந்த சின்ன குழந்தை முதல் புத்தகத்தை விற்பனைக்கு வைக்கலாம் என்று கருதி நான் வைத்தேன். அந்த விற்பனைக்கு வைத்த பிறகு ஏறத்தாழ சில அருமையான தொகை ஒன்று கிடைத்தது. இந்த 12 நாட்கள் என்னுடைய புத்தகத்தையும் பலர் வாங்கி சென்றிருக்கிறார்கள், விலை கொடுத்து வாங்கி சென்றிருக்கிறார்கள். அந்த தொகையை வைத்து அந்த ஆண்டு அதிகமான புத்தகங்களை வாங்கினேன். அதற்கு பிறகு அடுத்தடுத்த புத்தகங்களை எழுத தொடங்கினேன். இப்போது எனக்கு வயது 18. இப்போது நான் எழுதி வெளியிட்டிருப்பது 18வது புத்தகம் என்று பேட்டி கொடுத்திருந்தது. இதை கேள்விப்பட்ட நான் உடனே அந்த மாணவி எங்கிருக்கிறார் என்பதையெல்லாம் விசாரித்து, அவர் தந்தையாருடைய தொலைபேசி எண்ணை பலரை விசாரித்து தெரிந்து கொண்டு, அதற்கு பிறகு அந்த தந்தையாரை அழைத்து கேட்டால் அவர் அத்தனை வரலாறையும் சொன்னார். இந்த புத்தக திருவிழா என்னுடைய மகளை ஒரு எழுத்தாளர் ஆக்கி இருக்கிறது. நான் கூட விளையாட்டாக எழுதியிருப்பார். சின்ன குழந்தைகள் சில பேர் ஆசையாக எழுதுவார்கள் அல்லவா, கொஞ்சம் வசதி இருந்தால் புத்தகமாக கொண்டு வந்து விடுவார்கள் அல்லவா தந்தைமார்கள், அப்படி செய்திருப்பார் என்று நான் கருதினேன். அந்த புத்தகத்தை எல்லாம் வரவழைத்து வாசித்த போது தான் தெரிந்தது, சாலிட் புக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோமே, அதுபோல சிறந்த புத்தகங்களாக இருந்தன. கடைசியில் ஈரோடு புத்தக திருவிழா தான் என்னை உருவாக்கியது என்று அந்த மாணவி சொன்னார். சரி, ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சின்ன வயதிலே பள்ளிக்கூடத்திலே படித்த காலத்தில் இந்த ஐஐடி என்றாலே கற்பனை கேட்டாத ஒன்றாக இருக்கும். ஆனால் இங்கு இருக்கிற ஒருவன் கரக்பூரில் இருந்து ஒரு மாணவன் எனக்கு கடிதம் எழுதியிருந்தான். இப்போ சென்ற ஆண்டு தான் எழுதியிருந்தான். அந்த கடிதத்தை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். நாங்கள் போய் ஒன்றும் ஆய்வு செய்யவில்லை. அந்த மாணவன் என்ன எழுதினான் என்றால், நான் 2004ஆம் ஆண்டு பிறந்தேன். 2005ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா தொடங்கியது. 1 வயது குழந்தையாக என் தாய் என்னை அழைத்து வந்திருக்கிறார். பிறகுதான் அவர் அழைத்து வந்ததை சொன்னார். 5-6 வயது கழித்து தான் எனக்கு தெரிந்தது.
நான் முதல் வருடத்திலே இருந்து வந்திருக்கிறேன் என்று. அதுக்கு பிறகு 5 வயது 6 வயது ஆன பிறகு சின்ன சின்ன புத்தகங்களை 5 ரூபாய் 10 ரூபாய் புத்தகங்களை வாங்கி கொடுத்தார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக புத்தக திருவிழாக்கள் மீதும் புத்தகத்தின் மீதும் ஒரு ஈர்ப்பு எனக்கு ஏற்பட்டு, இனம் தெரியாத ஈர்ப்பு. அதற்கு பிறகு 8ஆம் வகுப்பு படிக்கிற போதே அறிவியல் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்து விட்டேன். 10ஆம் வகுப்பு படித்த போதுதான் இந்த IIT என்ற அந்த 3 எழுத்து இருக்கிறது அல்லவா, இதை நான் கேள்விப்பட்டேன். எங்கள் அம்மாவும் சரியாக படிக்கவில்லை. என் தந்தையார் 8ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறார். நான் ஒரே மகன்தான். அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே நான் என்ன செய்தேன் என்றால், அதுக்கு பிறகு IIT என்றால் அது பெரிய விஷயம் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்த போது நானும் ஈரோடு புத்தக திருவிழாவில் ஆண்டுக்கு ஒரு முறை வாங்கிய அறிவியல் புத்தகங்களை எல்லாம் ஆழமாக வாசிக்க தொடங்கினேன். எந்த அளவுக்கு அந்த மாணவன், நான் அதை கேள்விப்பட்டு அதற்கு பிறகு அவன் வீட்டுக்கே சென்றேன். எப்படி வாசித்தாய், என்ன மாதிரி வாசித்தாய் என்று 11ஆம் வகுப்பு அவன் படிக்கிற போது கேட்டேன். கடைசியில் இப்போ அவன் கடிதம் எழுதியிருக்கிறான். நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கேட்டீர்களே, அடிக்க வைக்கற்ற புத்தகங்களை நீ வாசித்தாயா என்று கேட்டீர்களே. அந்த மாணவன் என்ன செய்திருக்கிறான், அந்த வயதிலேயே அவனுக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டு சில அறிவியலாளர்கள், பெரிய விஞ்ஞானிகள் அமெரிக்காவில் இப்போதும் உயிரோடு இருக்கிறார், இயற்பியல் மேதைகள். அவர்களுடைய இமெயில் ஐடியை வைத்து இமெயிலில் அவன் +2 படித்த போதே அவர்களிடத்தில் பேசி இருக்கிறான். அந்த விழிப்புணர்வை எனக்கு ஏற்படுத்தியது புத்தகங்கள் தான் என்று சொல்கிறான். அதற்கு பிறகு சொல்கிறான், IIT கோச்சிங் சென்டரில் போய் நான் சேர்ந்தேன். 10 நாட்கள் தான் படித்தேன். இந்த கோச்சிங் சென்டரில் ஒன்றுமில்லை என்று நான் புரிந்து கொண்டேன். பிறகு நான் வந்த பிறகுதான் புத்தகங்களை மட்டுமே நம்பினேன். இதுதான் எனக்கு ஆச்சரியப்பட வைத்தது. நான் அந்த கடிதத்தை வைத்திருக்கிறேன், வேண்டுமானால் எல்லோருக்கும் நகல் எடுத்து கொடுக்கலாம். புத்தகங்களை மட்டுமே நம்பினேன். புத்தகங்கள் புத்தகங்கள் புத்தகங்கள், அதை மட்டுமே நம்பினேன். ஆழமாக உள்ளே போனேன். இது போன்ற மாலை நேர சொற்பொழிவுகளை கேட்டேன். அதற்கு பிறகு எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகாமல், தாய் தந்தையரும் படிக்கவில்லை, உறவினர்களுக்கும் கல்வி வாசனை இல்லை, பெரிய வசதி எனக்கு கிடையாது, மேட்டுக்குளத்தில் நான் பிறக்கவில்லை, சாதாரண கிராமத்தில் நான் பிறந்தேன். ஆனால் IIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்விலே நான் வெற்றி பெற்று இந்தியாவில் 5 முதல் IITயில் ஒன்றாக இருக்கிற அந்த கரக்பூர் IITயில் இப்போ முதலாண்டு நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று எழுதுகிறான். நம்முடைய குழந்தைகள் எல்லாம், நான் இந்த 2 நிகழ்ச்சியும் நாங்கள் தேடி போய் பெற்றதல்ல, அவர்களே பொது வெளியிலே சொன்னது. அதற்கு பிறகு இவரே கடிதம் எழுதியது. நான் இது குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய குழந்தைகளை வாசிக்க வைக்க வேண்டும், பிறகு யோசிக்க வைக்க வேண்டும். அதற்கு இந்த புத்தக திருவிழாவை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான முறையிலே அத்தனை ஏற்பாடுகளும் உள்ளே இருக்கின்றன. இந்த போட்டி தேர்வுகளா, எந்த போட்டி தேர்வுகளுக்கும் உள்ளே புத்தகங்கள் இருக்கின்றன. அது மாநில அரசாங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிற தேர்வுகளாக இருந்தாலும், அல்லது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சார்பாக நடத்துகிற தேர்வுகளாக இருந்தாலும், அல்லது வங்கி அல்லது வேறு எந்த தேர்வுகளாக இருந்தாலும், அத்தனை தேர்வுகளுக்குமான புத்தகங்கள் அங்கு உள்ளே இருக்கின்றன. அது இல்லாமல் சிறந்த கவிஞர்களாக, சிறந்த சிந்தனையாளர்களாக, இன்று காலையிலே கூட 6-7 மாணவ செல்வங்கள் புத்தகங்கள் எழுதி கொண்டு வந்தார்கள். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், கல்லூரியில் படிக்கிறோம், ஆனால் புத்தகங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறோம் என்று வந்து கொண்டு வந்து காட்டுகிறார்கள். நான் இதை சொல்வதற்கு காரணம், ஈரோடு புத்தக திருவிழாவிலே அரிதின் முயன்று அற்புதமான பதிப்பகங்களை எல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பவர்கள் 3 பேர். மயில் வாகனன் IPS அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய மரியாதைக்குரிய அறிவுமதி அவர்கள், அவர் இப்போது மேடையில் அமர்ந்திருக்கிறார். நேற்று கீழே அமர்ந்திருந்தார். நேற்று மட்டுமல்ல, இந்த புத்தக திருவிழா தொடங்கிய காலத்தில் இருந்து முழுமையாக அறிந்தவர். அறிவது என்பது வேறு, தெரிவது என்பது வேறு, புரிவது என்பது வேறு, உணர்வது என்பது வேறு. உணர்வது என்பது 4ஆம் நிலை. முழுமையாக புத்தக திருவிழாவை உணர்ந்தவர் மரியாதைக்குரிய பாவலர் அறிவுமதி அவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் 5 நாள் 7 நாள், குறைந்தபட்சம் 3 நாட்கள் இந்த புத்தக திருவிழாவிலே அவர் பெயர் இருக்கிறதோ இல்லையோ, அவரை நாம் அழைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் இந்த புத்தக திருவிழாவை மதித்து இந்த புத்தக திருவிழாவுக்கு வரக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து பரவசமடைந்து, இங்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் படைப்பாளிகளை எல்லாம் சந்தித்து மகிழ்ந்து, இவரை சந்திப்பதால் அவர்கள் மகிழ்ந்து இருக்கிற அந்த காட்சியை நான் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த மனித நேயர். அத்தகைய ஒரு மாபெரும் ஆளுமை இன்று மாலை நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரை நிகழ்த்துவது நமக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொல்லி அவரை உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றேன். அதே போன்று இந்த மேடையில் அவர் முதல் முறை பேசுகிறார் என்று சொல்ல இயலாது. ஏனென்றால் நடிகர் சிவகுமார் அவர்கள் அநேகமாக பல்லாயிரம் பேர் அமர்ந்திருந்த இதே இடத்தில் திருக்குறள் பற்றி 4 மணி நேரம், அநேகமாக ஓராண்டு 1.5 ஆண்டு காலமாக மனதிலே அசை போட்டு அந்த உரையை தயார் செய்திருக்கிறார். தயார் செய்து இந்த இடத்திலே தான் பேசினார். அந்த உரையை முதல் வரிசையில் உட்கார்ந்து கேட்டவர்களில் அவரும் ஒருவர். நானும் அந்த முதல் வரிசையில் உட்கார்ந்து கேட்டேன். எப்பேற்பட்ட உரை அந்த உரை ஒரு புத்தகமாக வெளிவந்து விட்டது. அந்த திருக்குறள் உரை 100 திருக்குறளை அடிப்படையாக வைத்து அந்த திருக்குறளை பற்றியான கருத்தை பரப்புகிற அற்புதமான உரை. அந்த உரை நிகழ்ந்த போது, நிகழ்த்தி முடித்த பிறகு மரியாதைக்குரிய அண்ணன் சிவகுமார் அவர்களால் மேடைக்கு அழைத்து வரப்பட்டு அந்த மேடையிலே அந்த உரை பற்றியான ஒரு விளக்க உரை நிகழ்த்தினார் செந்தலை கௌதமன் அவர்கள். அதாவது பலருக்கு வரலாற்று உணர்வு இருப்பவர்களுக்கு தமிழ் உணர்வு இருப்பதில்லை. தமிழ் உணர்வு ஆர்வமாக இருப்பதற்கு வரலாற்று உணர்வு இல்லாமல் இருப்பவர்களை பலரை பார்க்கிறோம். ஆனால் மரியாதைக்குரிய செந்தலை கௌதமன் அவர்கள் தமிழ் உணர்வும் வரலாற்று உணர்வும் சமூக உணர்வும் மானுட நேய உணர்வும் அறிவியல் உணர்வும் அத்தனையும் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு சிறந்த தனிப்பட்ட தனித்தன்மை வாய்ந்த ஆளுமை. மரியாதைக்குரிய செந்தலை கௌதமன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் மனதார வரவேற்கின்றோம். இந்த அருமையான நிகழ்வுக்கு தலைமை ஏற்பதற்காக நம்முடைய அன்பு சகோதரர் டி சண்முகன் அவர்கள் இருக்கின்றார்கள். இன்று எம்ஆர் கலர் லேப் நாராயணன் அவர்களும் சேர்ந்து வரவேண்டியதாக இருந்தது. ஆனால் அவர் காசி மாநகரத்தில் பெரிய மணிமண்டபம் ஒன்றை காசியிலே இப்போது கட்டி கொண்டிருக்கின்றார். அது நிறைவு பெறும் தன்மையில் இருக்கிறது. அதுவும் ஒரு பொது சேவை சம்பந்தப்பட்ட ஒரு மண்டபம். ஆகவே வர இயலவில்லை என்று வருத்தத்தோடு நேற்று தொலைபேசியில் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆகவே வராவிட்டாலும் ஒப்புக்கொண்டமைக்கும் தொடக்க காலத்திலிருந்து ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு தொடர்ந்து ஆதரவளித்த வந்தமைக்காக எம்ஆர் கடல் அருமை சகோதரர் நாராயணன் அவர்களுக்கும் நான் நன்றி பாராட்டி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றேன். இந்த அளவோடு என் அறிமுக உரையை வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஈரோடு என் உயிரோடு என்னை பாதுகாக்க நினைக்கின்ற தாயர்கள் நிறைந்திருக்கிற இந்த புத்தக கண்காட்சி சிந்தனை அரங்கத்தில் ஒரு முறை என்னை உயிருக்குயிராக நேசிக்கிற 2 அதிகாரிகள் என்றால் ஒருவர் இறையன்பு, இன்னொருவர் உதயச்சந்திரன். அந்த உதயச்சந்திரன் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருந்த அந்த நாளில் என்னையும் அவருக்கு பக்கத்தில் அமர வைத்து பச்சை தமிழை பேசு என்று சொன்ன பச்சை தமிழன்தான் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். அதற்கடுத்து அவர் சொன்ன போல நான் ஒவ்வொரு ஈரோட்டின் புத்தக கண்காட்சியிலும் வந்து பார்வையாளனாக இல்லை, பங்கேற்பாளனாகத்தான் இதிலே நான் கலந்து கொண்டு என் உயிரை கரைத்து கொண்டு நான் ஈரோட்டில் பர்கூர் மலைக்கு என்னை அழைத்து சென்று சங்க இலக்கியத்தை எழுது 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 என்று சொல்லுகிற சிவானந்தன் ஐயா உள்ளிட்ட அனைவருடைய அந்த என்னை வளர்த்தெடுக்கின்ற பாதுகாக்கின்ற தாயர்களுக்கு என் முதற்கண் வணக்கங்களை அள்ளித்தருகிறேன். இங்கே மிகச் சிறப்பான முறையில் உரையாற்றிய 2 முருகன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அள்ளித்தருகிறேன். ஒருவர் சண்முகன், ஒருவர் மயில் வாகனன். அழகாக திருக்குறளை அவர் 2 அடி கொடுத்தால் ஏன் 2 அடி, அதற்குள்ளாக நான் 2 சொற்களை சொல்லி அதை நீ பின்பற்று என்று சொல்லுகிற உங்கள் அழகு, அது தமிழ் அழகு மட்டுமல்ல, சிந்தனை அரங்கத்தின் சிறப்பழகாகவும் நான் நம்புகிறேன்.
நீங்கள் அண்ணா என்று பெயரை சொல்லிய போது இங்கே அமர்ந்திருப்பவர்கள் அதிகமாக கைத்தட்டவில்லை என்பதை நான் உணர்கிற போது தமிழ்நாட்டை நாம் எந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை என் வலியோடு நான் பதிவு செய்கிறேன். செந்திலை கௌதமன் அவர் ஒரு புலவர் மட்டுமல்ல, மேடை ஏறி பேசினால் அவரை போல சுபவியைப் போல தரவுகளை கொண்டு அந்த உரையாடுகிற சொற்பொழிவு அழகு தமிழ்நாட்டில் இந்த 2 பேருக்கும் மிகச்சிறந்த பங்களிப்பு இருக்கிறது. அதில் எந்த முரண்பாடுகளும் இல்லாமல் சான்றுகளோடு அதை நிறுவி பேசுகிற அந்த பேச்சுக்கு என் உயிருக்கினிய அண்ணன் செந்தலை கௌதமன் அவர்கள் இங்கே எனக்கு பிறகு பேச இருக்கிறார். ஈரோடு என்றால் நான் பெரியாரைத்தான் பேச வேண்டுமா? பேச மாட்டேன். என்ன அவர் செய்து கிழித்து விட்டார்? நான் பெரியாரை ஒன்றும் பேசப் போவதில்லை. சரி, யாரை பற்றி பேசப் போகிறேன்? எங்கள் அம்மாவை பற்றி பேச போகிறேன். நான் ஒரு புஞ்சைக்காட்டு பட்டிக்காட்டு பிள்ளை. நான் ஈரோட்டில் நான் பெரியாரை பேச வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. அவன் கிடக்கிறான் கிழவன். அவன் என்ன செய்தான் இங்கே? என் அம்மாவை பற்றி பேசட்டுமா? தமிழ் 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 என்கிறீர்களே. என்னை பெற்றெடுத்த என் அம்மா அந்த தாய்மொழி தமிழில் சாகிற கடைசி நாள் வரை கையெழுத்து போட தெரியாத அம்மா என்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? என் அம்மா கைநாட்டு அம்மா. 1949 கழக கொட்டாய் கட்டிய அப்பா ஒரு கிளை செயலாளராக இருந்து நான் பிறந்த அதே ஆண்டிலேயே கழக கொட்டாயை கட்டி அதற்குள்ளாக நூல்களையும் இதழ்களையும் வைத்த அப்பா, படிக்காத அம்மா. நான் 5ஆம் வகுப்பு முடித்து உயர்நிலைப்பள்ளி முடித்து கல்லூரிக்கு போக வேண்டும் என்ற சூழலில் என் அப்பா, நீ கும்பகோணத்தில் போய் கலைக்கல்லூரியில் படி, ஓவியம் படி என்று சொன்னார்கள். அவர் ஓவியத்தில் சிறந்த விற்பன்னர். மகனையும் அப்படி ஆக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் அப்பா 8 மைல் 10 மைல் என்று அழைத்து போய் இத்தகைய பொது மேடைகளில் பொது கூட்டங்களில் பெரியார் பேசியதை, அண்ணா பேசியதை, நாவலர் பேசியதை, அன்பழகன் பேசியதை, சத்தியவாணியத்து பேசியதை, என்.வி. நடராஜன் பேசியதை, கலைஞர் பேசியதை கேட்டு கேட்டு அந்த திராவிட இயக்க இதழ்கள் எனக்கு கொடுத்த அந்த தமிழ் ஆர்வத்தை உள்குடித்து நான் தமிழ்தான் படிக்க வேண்டும் என்று எண்ணிய போது எனக்கு அந்த உணர்வை வளர்த்த என் அப்பாவே எனக்கு எதிராக நிற்கிறார். நீ ஓவியம்தான் படிக்க வேண்டும் என்றார். நான் அப்பா வெளியே போன பிறகு என் அம்மாவிடம், அம்மா நான் தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறேம்மா, நான் விருத்தாசலம் குழந்தையப்பர் கல்லூரியில் என்னை சேர்த்து விடுமா என்று சொல்லுகிறேன். படிக்காத அம்மாவுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்றே அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் என் சித்தப்பாவை அழைத்து, உங்கள் அண்ணன் பையன் ஏதோ படிக்கணுங்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்தில் இருந்த 6 பவுன் தங்கச்சங்கிலியை கடற்றி கொடுத்து அதை கொண்டு போய் அடகு வைத்து உங்கள் அண்ணன் பையனை சேர்த்து விடு என்று சொன்னபோது அந்த 6 பவுன் தங்கச்சையின் கடன் அடகு வைத்து தமிழ் படிக்க போன பிள்ளை நான். புகுமுக வகுப்பில் விருத்தாசலத்தில் நான் படிக்கிற போது குறிஞ்சி செல்வன், லலிதவேலன் என்று 2 தமிழ் பேராசிரியர்கள், உன்னுடைய தமிழ் ஆர்வத்தை பார்க்கிற போது நீ இத்தகைய சின்ன கல்லூரிகளில் படிக்காதே, நீ போய் அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற பள்ளிகளில் படி என்று ஆற்றுப்படுத்தினார்கள். அதன் பிறகு நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இளங்கலை தமிழ் மாணவனாக சேர்ந்தேன். நேற்று கூட இங்கே புகழப்பட்ட என்னோடு படித்த பொன்னன் இங்கே வருகிறான். அவன் யாரென்றே தெரியவில்லை. 75 பார்த்த அவன் இன்றைக்கு மேடையேறி வந்து என் முகத்தில் அவன் உயிரை தெளித்து விட்டு போயிருக்கிறான். நாங்களெல்லாம் வாசுப மாணிக்கம் ஐயாவுடைய மாணவர்கள், தண்டபாணி தேசிகர் அவருடைய மாணவர்கள், வெள்ளைவாரனார் ஐயாவுடைய மாணவர்கள்,
சோனா கந்தசாமியினுடைய மாணவர்கள், சா மெய்யப்பன் அவர்களுடைய மாணவர்கள். ஆனால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய ஊரிலிருந்து 2 கிலோமீட்டர் நான் நடந்து போய் அப்புறம்தான் பேருந்து ஏறி சிதம்பரம் போகணும். என்னுடைய படிக்காத அம்மா இடுப்பில் ஒரு ட்ரங்கு பெட்டி தூக்கிட்டு என் சுமையை என் தாய் சுமந்து வந்து அந்த பேருந்து ஏற்றுவாங்க. ஏற்றும்போது அவங்க இருக்கிற பக்கமாக நான் அப்படி உட்காருவேன். எங்கள் அம்மாவை நான் பார்த்துட்டு போகணும். ஏன்னா 10 நாள் 20 நாள் நான் பார்க்காம இருக்கணும்ல. அதனால் கடைசியாக அம்மாவை பார்க்கணுன்ட்டு நான் அந்த பேருந்தில் ஏறி உட்காருவேன். அப்போ எங்கள் அம்மா, மவனே உரையாடல் இல்லை, மவனே போய் எனக்கு ஒரு கடுதாசி போடு என்று காற்றில் தமிழ் எழுதிய அம்மாவுக்கு பிறந்த நான் பெரியாரை ஏன் புகழ வேண்டும்? கடிதம் 1-2 தான் எழுதுவோம். அதை வாசலில் வைத்து கொண்டு யார் படிக்கிற பிள்ளைகள் வருவார்கள் என்று காத்திருந்து அந்த கடிதத்தை அந்த பையனிடம் கொடுத்து, தம்பி என் பிள்ளை எழுதியிருக்கிறான், அதை படித்து காட்டு என்று சொல்லுவார்கள். அவர் படித்து காட்ட காட்ட அந்த எழுத்துக்களின் ஒலிகளிலிருந்து மகனின் முகத்தை வரைந்து பார்த்த கை நாட்டு அம்மாவின் பிள்ளை அறிவுமதி. இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றிருக்கிறேன். தொல்பொருள் ஆய்வுத்துறையில் முதுநிலை பட்டம், கோயில்களை பற்றிய கல்வெட்டுகளை பற்றிய கல்வி கற்றிருக்கிறேன். கவிதைகள் எழுதுகிறேன். 15-20 நூல்களுக்கு மேல் நான் எழுதியிருக்கிறேன். யாரால்? என் தந்தை பெரியாரால். எனவே அவருக்கு என் முதல் வணக்கம். தந்தை பெரியார் தன்னை விமர்சனம் செய்யக்கூடாது என்று எந்த இடத்துலையுமே சொல்லவில்லை. எங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இப்படி ஒரு கிழவன் முட்டாளாக யோசித்திருக்கிறானே என்று என்னை விமர்சனம் செய்கிற அளவுக்கு நீங்கள் வளருங்கள் என்று சொன்னார். செருப்பெடுத்து அடித்த போதும் சிரித்தவண்டா பெரியார், நாம் செருப்பு போட்டு நடக்கும் இந்த சிறப்புக்கு உரியார் என்று எழுதிய அறிவுமதி பேசுகிறேன். நன்றி, நன்றி வேண்டும். எனக்கு ஒரு நினைவு வருகிறது. குமரிமுனையிலே வள்ளுவருக்கு ஒரு சிலை வைத்த நேரத்தில் ஐயா இறையன்பவர்கள் எனக்கு தொலைபேசி செய்கிறார்கள். நாங்கள் அந்த திருவள்ளுவர் சிலை திறக்கிற போது ஒரு மலர் வெளியிட இருக்கிறோம், அதற்கு நீங்கள் 2 அடிக்கு 3 அடி கொடுங்கள் என்று கேட்டார்கள். காலையில் கமலக்கண்ணன் ஜப்பானிய ஹைக்கூ கவிதை பற்றி ஒரு மிகச்சிறந்த நூலை அண்ணனோடு நானும் அங்கே வெளியிட்டோம். நான் 10 ஹைக்கூக்கள் கொடுத்தேன். 2 அடி கொடுத்தால் தானே திருந்துவாய், வாங்கிக்கொள் வள்ளுவனிடம். எத்தனை முறை உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் முப்பால் என்று எழுதினேன். அதை எழுதி முடித்த உடனேயே என்னுடைய 73 அபிபுல்லா சாலையில் அமர்ந்து அன்புள்ள ஐயா அவர்களுக்கு ஒரு சின்னஞ்சிறிய கீணனூர் என்ற கிராமத்தில் ஒரு கழக கிளை செயலாளருக்கு பிள்ளையாக பிறந்த அறிவுமதி, உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் செய்கிறேன். நீங்கள் குமரியிலே அந்த சிலை திறக்கிற போது ஒரு 1330 ஊர்களில் வள்ளுவர் படிப்பகம் வைத்து நடத்தினால், நான் எப்படி வள்ளுவர் படிப்பகத்தில் வளர்ந்து தமிழ் உணர்வாளனாக நிற்கிறேனோ அப்படி எண்ணற்ற தமிழ் இளைஞர்கள் தமிழ் உணர்வாளர்களாக வருவார்கள். அதனால் 1330 ஊர்களில் நீங்கள் வள்ளுவர் படிப்பகம் திறக்க நினையுங்கள் என்று தான் எழுதினேன். அவர் அங்கே என்ன அறிவித்தார் தெரியுமா? அறிவுமதி, நீ என்ன 1330 ஊர்களில் திறக்க சொல்கிறாய்? தமிழ்நாட்டின் அனைத்து ஊர்களிலும் ஐயன் வள்ளுவன் படிப்பகம் திறந்து வைக்கிறேன் என்று சொன்னார். ஒரு சின்ன மடலுக்கு அதை நினைக்கிறேன் என்றால் அவர் நினைவு நாளில் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் பேச வரேன். நான் பேச்சாளன் கிடையாது. ஆனால் தமிழ் நான் 2 தலைப்பு கொடுத்தேன். என்போல் போற்றுன்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன். அப்புறம் தமிழருக்கு இல்லை தமிழ் அப்படின்னேன். இது நல்லா இருக்குது பேசுங்க அப்படின்னாங்க. இதுக்குள்ளே ஏதாவது சிக்கல் வந்துடுமோ
அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா தமிழை விட்டால் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. தமிழ் 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 தான் என் வாழ்க்கை. என்னுடைய வாழ்வின் இறுதி எல்லையில் என் அகவையின் சார்பாக நான் சொல்கிறேன். ஆனால் நான் வெளியிடப் போகிற 3 நூல்கள் உலக தமிழர்களுக்கும் உலக தமிழ் குழந்தைகளுக்கும் ஒரு பரிசாக கொடுத்து போக வேண்டிய சூழலில் உலக அமைதிக்கான நூல் புறநானூறு என்ற ஒரு நூல், பாரி ஏன் தேரை விட்டு இறங்கினார் என்பதற்காக சங்க இலக்கிய சான்றுகளோடு ஒரு சூழலியல் பார்வையில் ஒரு நூல். ஐயா இறையன்பவர்கள் தான் 9 பக்கம் ஆய்வுரை கொடுத்திருக்கிறார். உயிர் தமிழ் என்று சங்க இலக்கிய 100 காட்சிகளை ரவி பேலட் என்று மதுரையில் இருக்கிற ஒரு சிறந்த ஓவியர் அதை ஏறக்குறைய முடிக்கிற தருவாய். இந்த 3 நூட்களும் உங்களுக்கு பரிசளிக்க என்னுடைய உழைப்பை பிழிந்து என் தமிழை பிழிந்து நான் கொடுத்திருக்கிறேன். இந்த சூழலில் உங்களுக்கு நான் சில சங்க இலக்கிய காட்சிகளை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். தமிழ் என்பது தமிழருக்கில்லை என்று சொன்னேன். ஆனால் இங்கே 10 பேரை மேடையில் கூப்பிட்டு வந்து உங்கள் பேரை சொல்லுங்க என்று கேட்டால் நீங்கள் தமிழர் இல்லை, உங்கள் பெயரில் தமிழ் இல்லை என்பது உறுதியாகும். உங்கள் குழந்தைகளை எந்த பள்ளிகளில் படிக்க வைக்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் தமிழர் இல்லை, உங்கள் குழந்தைகள் கல்வியில் தமிழ் இல்லை என்பது உறுதியாகும். அந்த எண்ணங்களில் பேச நான் வரவில்லை. என் தமிழ், நாங்கள் யாரென கேட்டால் தமிழர், நாம் யாரென கேட்டால் உலகர். இதைத்தான் கணியன் பூங்குன்றான் எனக்கு சொல்லியிருக்கிறான். என் வள்ளுவ தாத்தன் அதைத்தான் சொல்லியிருக்கிறான். யாதும் ஊரே யாவரும் கேளிர். யாவரும் கேளிர் என்றால் எல்லா மக்களும் என்னுடைய உறவுகள் என்பது தமிழ் பண்பாட்டு விழுமியத்திற்கான பொருள் இல்லை. எல்லா உயிர்களும் என்னுடைய உறவுகள் என்று சொன்னால்தான் யாவரும் கேளிர் என்பதற்கான முழு தமிழ் விழுமிய அந்த பொருள் நமக்கு கிடைக்கும். சரி, என்ன எழுத்து, நூல் கண்காட்சி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு வள்ளுவரிடம் கேட்கிற போது, என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப படிக்கும் மாணவர்களுக்கு என்று என் வள்ளுவன் சொல்லவில்லை. வாழும் மக்களுக்கு என்று என் வள்ளுவன் சொல்லவில்லை. வாழும் உயிர்க்கு என்றான். அனைத்து உயிர்களையும் சமனாக பார்த்த மொழியடா என் தமிழ். நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் எது தலை, எது உயரம்? பகுத்துண்டு, ஐயா சொன்னது போல பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். உயிர்களின் மூலிகை சாரடா என் தமிழ். அதில் இருக்கிற பண்பாட்டு எச்சங்களை உங்களுக்கு சொல்ல சொல்ல நீங்கள் வியந்து போவீர்கள். தாய் தமிழில் இளம்பிறை, 3ஆம் பிறை என்று சொல்வீர்கள். ஆனால் என் தாய்மை தமிழில் ஒரு சங்க புலவன் சொல்கிறான், இளம்பிறை என்பதை குழவி திங்கள் என்கிறான். அதாவது குழந்தை போன்ற திங்கள். ஒரு தாயான மொழியடா என் மொழி. அது தாய்மையோடு அது உச்சரிக்கிற அந்த சொற்களை உருவாக்குகிற தன்மையில் அது தாய்மையை உள்வைத்து உருவாக்குகிற என் தாய்மொழி, தாய்மை மொழி. குழவி திங்கள் என்று சொல்லுகிறான். இளம்பிறையை குழவி திங்கள் என்கிறான். இளவேனில் ஒரு புலவன் நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்கிறான். அப்பனா குழவி வேனில் என்கிறான். குழந்தையை போன்ற வேனில் என்கிறான். இளநீர் கொஞ்சம் வழுக்கையாக கொடுங்கன்னு கேட்குறீங்கள, அதுக்கு சங்க இலக்கிய புலவன் சொல்கிறான் குழவி தீம் நீர் அப்படிங்கிறாங்க. ஒரு இளநீரை குழந்தையாக பார்ப்பது, ஒரு 3ஆம் பிறை பிஞ்சு நிலாவை குழந்தையாக பார்ப்பது, ஒரு வேனில் பருவத்தை குழந்தையாக பார்ப்பது தாய்மொழியா? அது தாய்மை மொழி இல்லையா? நான் நேற்று கொங்கு கலை அறிவியல் கல்லூரிக்கு பேச சென்றிருந்தேன். அங்கே தமிழ்துறையின் சார்பாக இந்த மண்ணின், கொங்கு மண்ணின் இன குழு வாழ்வியலின் வேளாண்மை பொருள்களையும் நெய்தல் பொருள்களையும் அங்கே சேமித்து வைத்து
இதை வந்து பாருங்கள் என்றார்கள். பார்க்க பார்க்க கண்கள் கலங்கினேன், ஆனால் பெருமிதப்பட்டேன். தமிழ்நாட்டில் சாதிகள் என்றே சொல்லக்கூடாது ஐயா, இனக்குழுக்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இனக்குழுக்கள். குறிஞ்சியில் வாழ்ந்தவன் குறவன், முல்லையில் வாழ்ந்தவன் இடையன், கொங்கில் வாழ்ந்தவன் கொங்கன். அப்படிதான் நம்ம இனக்குழுக்களாக வாழ்ந்தோம். பல்வேறு வகையான இனக்குழுக்களின் வரலாற்றை நாம் அதனுடைய எச்சங்களை சேமிக்க தவறினால் நம்மை எவனெவனோ வந்து ஆண்டு கொண்டிருப்பானே தவிர, நாம் நம்மை ஆள்வதற்கான அந்த வாழ்க்கை சூழல் வர வேண்டும் என்றால் சேர சோழ பாண்டியர்கள் செய்ய மறந்ததை இன்றைக்கு நமக்கென்று ஒரு பொது மொழியை உருவாக்கியது திராவிட இயக்க பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் பொது உடைமை இயக்க சிந்தனையாளர்களும். இல்லைன்னா வட்டார மொழிகளிலேயே நாம் நீ இந்த ஊரா, நீ அந்த ஊரா, அந்த ஊரா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனாலும் அந்த வட்டார மொழிகளுக்குள்ள பண்பாட்டு விழுமியங்களை நாம் நாட்டுப்புற அகராதிகளாக சேமித்து வைக்க வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கலப்பை அப்படி நிற்கிது. இன்றைக்கி பார்த்தா ஏற்கலப்பை இல்லை, உழுக்கருவி. அந்த உழுக்கருவிலே இன்றைக்கி பஞ்சாபில் என்ன வந்திருக்குன்னா ஆள் இல்லாத உழுக்கருவி, டிராக்டர் வந்து விட்டது. உழைப்பவனே வேண்டாம் என்று சொல்லுகிற பணக்காரத்தனம் நம்முடைய வேளாண்மை பண்பாட்டுக்குள்ளும் வந்து பணம் 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 என்று சொல்லுகிறது. அங்கே ஒன்று பார்த்தேன், அந்த கல்லூரியில் ஒரு அம்மி கல் பார்த்தேன். அம்மி எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். அதுக்கு மேலே ஒன்று உருட்டலாக ஒன்று இருக்கும். அது அம்மி கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் அம்மி குழவி அதை எடுத்துகிட்டு வாம்பாங்க. நான் பார்த்தேன், இது குழவின்னா இது என்னடா இது? இளவேனில குழவின்னு சொன்னான், இளநீரை குழவி தீம்னர்னா, இங்கே வந்து இந்த உருட்டுற அந்த கல்லை குழவின்னு சொல்கிறான். இது யார் அப்படின்னா? அப்போ படுத்திருக்கிறது அம்மா, அதன் மீது உருள்கிறது குழந்தை. அம்மாவின் மார்பில் உருள்கிற குழந்தை போல் இருப்பதனால் அதற்கு என் தமிழன் கண்டெடுத்த சொல் அம்மை குழவி. அம்மை குழவி, அம்மை குழவி, அம்மை குழவி. என்ன அழகான சொல்! முருகரை பற்றி பேசுகிற போது சூர சம்ஹாரம் என்கிறான் இங்கே இருக்கிற பத்திரிகைக்காரர்கள் எல்லாம். ஏன் தமிழனே அதைத்தான் சொல்லலாம், சூர சம்ஹாரம்னு. பக்கத்தில் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் என் சிற்பி அண்ணன் வாழ்கிற பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற பாலக்காடு, அந்த பாலக்காட்டில் நடைபெறுகிற இதே தமிழ்நாட்டில் நடக்கிற சூர சம்ஹாரம் அங்கே சூரன் போராக நடந்து கொண்டிருக்கிறது. மலையாளத்தில் சூரப்போர், சூரன் போர் என்கிறான். யாழ்ப்பாணத்திலே நல்லூர் முருகன் கோயிலே சூரன் போர் என்கிறான். என் தமிழ்நாட்டில் சூர சம்ஹாரம் என்கிறீர்கள். சரி, பாலை நிலம்னா என்ன? யாராவது சொல்லுங்க, அல்லது ஆங்கிலத்தில் கூட சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. அம்மா, முறைமையில் தெரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும். ஆனால் பாலை என்பதற்கு என்ன பொருள்? குறிஞ்சினா குறிஞ்சி நிலம், முல்லைன்னா முல்லை நிலம், பாலைன்னா என்ன? மணல் எங்கேயா கிடக்குது? வறண்ட பகுதி இல்லை. இயற்கையை மறந்து விட்டீர்கள். இந்த வளாகத்தினுடைய என் கல்லூரிக்குள் நூற்றுக்கணக்கான மரங்கள் வளர்ந்திருக்கின்றன. வெப்பாலை, பாலை என்ற மரம். கோடையில் எல்லா மரங்களும் வாடிவிட்டாலும் என் பாலை மரம் செழித்து வளரும். அந்த பாலை என்ற இயற்கையின் அடையாளத்தோடு தான் அவன் பாலை நிலம் என்ற சொல்லை உருவாக்கி இருக்கிறானே தவிர டெசர்ட் என்றோ பாலைவனம் என்றோ மணல் பகுதி என்றோ தவறாக உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீர்கள். பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளாவில் மாநிலத்தினுடைய பெயர் என்ன? பாலக்காடு. பாலைக்காடையா? பாலை மரங்கள் அதிகமாக விளைந்திருக்கிற காடு. தர்மபுரி பக்கத்திலே பாலக்கோடு. பாலை மரங்கள் அதிகமாக வளர்கிற மலை. நீங்கள் தமிழில் வந்து பேராசிரியர்களும் மட்டுமல்ல, மக்களும் நீங்கள் இந்த உள்ளே போய் இதெல்லாம் பார்க்க தொடங்கினால்தான் தமிழ் வாழும். திருமறை காடுங்கிறீங்க, அதுக்கு என்ன சொல்லிங்க? இப்போ என்ன ஊர் பேர் இருக்கு?
வேதாரண்யம்னு இருக்குது. வேதம்னா மறை, அப்புறம் ஆரண்யம்னா காடு அப்படிங்கிறாங்க. அதனாலேயே வந்தது வல்லினர் ஐயனா போட்டு மறைக்காடு என்பதா? சரி இல்லை. அந்த பகுதியில் மறை என்ற ஒரு வகை மான்கள் அதிகமாக வாழ்கின்றன. அந்த மறைகள் அதிகமாக வாழ்வதால் அந்த காட்டிற்கு பெயர் மறைக்காடு ஐயா. பெரியோர் என்று வியத்தலும் இளமே, சிறியோர் என்று இகழ்தல் அதனினும் இளமே, யாதும் ஊரே யாவரும் கிளருடைய கடைசி வரை. ஏன்னா நான் தமிழருக்கில்லை தமிழ் என்று சொல்லுகிற போது நான் நண்டுக்கும் தமிழ் செய்தவன் என் புலவன் என்பதை சொல்ல வருகிறேன். நண்டுக்கும். நண்டு என்ன இவ்வளோ சின்ன உயிர் தானே, ஆனால் அந்த நண்டு சின்ன உயிர் தான். ஒரு புலவன் சொல்கிறான், மனிதன் கட்டி கொண்டு வாழ்கிற வீட்டிற்கு பெயர் மனை, நண்டு கட்டி கொண்டு வாழ்கிற இடத்திற்கு பெயர் வளை. மனை வளை, இவன் சின்னவன் அவன் பெரியவன், அப்படி சிந்திச்சாதான் இப்படி சொல்ல முடியும். 2000 இந்த அஞ்சலியும் நம்ம அப்படி தான் சிந்திக்கிறோம். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புலவன் அறிவுமதி நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்கிறான். ஏண்டா அப்படின்னா, பெரியோர் என்று வியத்தலும் இளமே, சிறியோர் என்று இகழ்தல் அதனினும் இளமே, அதனால் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். சரி, நீ எப்படி சொல்லுவ? அவன் என்ன கூட பிறந்த உயிர்ற, அவன் எனக்கு நண்பன், என் உயரத்துக்கு என் தோளுக்கு அவனை உயரத்தில் கொண்டு வந்து என்னுடைய தோழனுக்கு மேல் ஆக்கி தோழனாக்கி அவனை நான் சொல்ல வேண்டும் என்றால், அளவன் என்றால் சங்க இலக்கியத்தில் நண்டு, அளவன் சிறு மனை என்கிறான் ஐயா. ஒரு மனிதனுக்கு சொல்லுகிற மனை என்ற சொல்லை ஒரு சிறு நண்டுக்கும் நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிற என் தமிழன். இந்த தமிழை தமிழர்களுக்கு மட்டுமா கண்டுபிடித்தான்? நண்டுக்கும் நண்டுக்கும் நண்டுக்கும். ஒரு முழுநிலா காலம் கடற்கரையிலே கொஞ்ச காலம் தன் மனைவியை பிரிந்தவன் தேரிலே வருகிறான். பாகன் தேரோட்டி கொண்டு போகிறான். அந்த முழுநிலா காலத்தில் ஆயிரக்கணக்கான நண்டுகள் அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றன. என் தமிழ், என் சங்க இலக்கிய தமிழ் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பாகனே, நான் என் மனைவியைத்தான் பார்க்க வேண்டும். நான் 10 மாதங்களுக்கு மேல் அவளை பார்க்காமல் தான் இருக்கிறேன். எனக்குள் தவிப்பில்லையா என்ன? இருக்கிறது. ஆனாலும் இந்த நிலா வெளிச்சத்தில் உன் கண்களை அகல திறந்து அங்கே மேய்ந்து கொண்டிருக்கின்றனவே பல்லாயிரக்கணக்கான நண்டுகள், அதில் ஒரு சிறு நண்டின் மீது கூட நம் தேர்ச்சக்கரம் நசுக்காமல் ஓட்டடா என்று சொன்ன தமிழடா என் தமிழ். தமிழருக்கு மட்டுமா தமிழ்? நண்டுக்கும் தமிழ். ஏற்கலப்பை சொன்னல்ல, நம்முடைய வேளாண்மை வாழ்க்கையில் முதலாக வேளாண்மையை கண்டு கொடுத்த முதல் ஆசிரியர் யார் தெரியுமா? யாராவது சொல்லுங்க. வேளாண்மை வரலாற்றில் நமக்கு உழுவதற்கு கற்றுக் கொடுத்தது யார்? எனக்கு புரியல. மண்புழு இல்லை, மண்புழுவும் உண்டு. ஆனால் இங்கே சொல்கிறான் பாருங்க, கேழல் உழுதன கிழங்கு அகழ் கேழல் உழுத சிலம்பில் தலைவிலை காணவர் கொய்தனர். பன்றி உழுதுது. தன்னுடைய முகத்தை வச்சு கெட்டியான மண்ணில் தன்னுடைய சிறு அந்த தந்தங்களை வைத்து கொண்டு அந்த கெட்டியான புன்சையனுடைய வன்புலத்தில் இந்த கோரை கிழங்குகளை தேடி இந்த பன்றிகள் அப்படியே உழுது, அப்படியே நோய் மணலாகி அது அப்படியே நெகிழ்ந்து விரியுது. மரத்தில் இருந்து ஒரு விதை விழுது, அதை மழை வந்து நனைக்க முளைக்க வேளாண்மையை தொடங்கி வைத்த முதல் ஆசான் என் பன்றி பன்றி பன்றி. ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க தமிழனுங்க? போட பண்ணி புயலே. இனிமேல் சொல்லுவீங்களா அப்படியே? நம்முடைய வேளாண்மையினுடைய முதல் ஆசான் என்று என் தமிழ், பன்றிக்கும் தமிழ் சொன்ன தமிழ் என் தமிழ். ஒரு திரைப்படத்தில் ஒரு உரையாடல் வரும், சிங்கம் சிங்கிளாக வரும், பண்ணி கூட்டமாக வரும்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்தை முழுமையாக படித்திருந்தால் இந்த உரையாடல் எழுதியிருக்க மாட்டார்கள்.
அந்த காட்சியை சொல்கிறோம் பாருங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் போய் சொல்லுங்கள். பன்றி வேட்டைக்கு போகிறான். மற்ற வேட்டைகளுக்கு மனிதர்களே போகலாம், ஆனால் பன்றி வேட்டைக்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட வேட்டை நாய்களை அழைத்து கொண்டு தான் போக வேண்டும். அதை வேட்டையாடுதல் அவ்வளவு எளிதன்று. அப்படி போகிறான். போயிட்டு ஒரு 10-15 பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்களோடு அப்படி போகிற போது அந்த குறுங்காடுகளில் இருக்கிற அந்த ஒரு கணவன் பன்றி, ஒரு மனைவி பன்றி, ஒரு 10-15 குழந்தை பன்றிகள் மேய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறான். தான் பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்களை அப்படியே உசுப்பி விட்டால் ஒரு 4-5 குழந்தை பன்றிகளையாவது அது கவ்விக்கொண்டு வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் அவன் அப்படியே உசுப்பி விடுகிறான். உசுப்பி விட்டானா அப்படியே பாய்ந்தார்கள், காற்றை போல் பாய்ந்து உள்ளே போனார்கள். அடுத்த நொடியே மறுபடியும் அப்படியே திரும்பி வந்து அவன் காலடியில் விழுந்து சுருண்டு கிடக்கிறார்கள். பார்க்கிறான், பெருமூச்சு விட்டு, எங்களால் ஒன்றும் முடியலப்பா, நீ கொடுத்த பயிற்சியெல்லாம் சும்மா. அவன் யார்? அவன் கண்ணை பார்த்தா அப்படியே எங்களை சுட்டு தின்னுடுவான் போல இருக்குது. அவனுடைய அந்த தந்தங்களை பார்த்தால் அப்படி எங்களை எல்லாம் கிழித்து வாராக அந்த கிளையில் போட்டு அதை உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்ருவான் போல இருக்குது. இனி எங்கள் பாடு எதுவும் முடியாது அப்படிங்கிறான். சரி, நான் பார்த்து கொள்கிறேன் என்று அந்த வேட்டைக்கு, பசி வேட்டைக்கு போனவன் அம்பரா துணியில் இருக்கிற ஒரு அம்பை எடுத்து அந்த வில்லிலே வைத்து குறி வைக்கிறான். அந்த சங்க இலக்கிய புலவன் ஒரு திரைப்பட இயக்குனனைப் போல இவன் குறி வைக்கிற அந்த நேரத்தில் அந்த பக்கம் கொண்டு போய் படப்பொறியை, கேமராவை வைக்கிறான். வைத்து அந்த கணவன் பன்றி மனைவி பன்றியை பார்த்து, அம்மா வா 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 வா, நீ பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு வாம்மா, வா வா வா, நீ வந்து அந்த அந்த புதரெல்லாம் தாண்டி, அந்த கல்லெல்லாம் தாண்டி நீ போமா, நான் வரேன், நான் பார்த்துக்கிறேன், நீ போ என்று சொல்லி, இந்த உரையாடலெல்லாம் சங்க இலக்கிய புலவன் எழுதினது ஐயா. தமிழ் வந்து தமிழர்களுக்காக இல்லை அப்படின்பதற்காக தான் சொல்கிறேன். நான் சொல்கிற உரையாடல் மக்களுக்காக எழுதப்பட்டதல்ல, பன்றிக்காக எழுதப்பட்டது. சொன்னான்ல, இப்போ மறுபடியும் இவன்கிட்ட வருது கேமரா, வச்சு அடிக்க அப்படி வச்சான். அடித்தான்னா ஒரு 200 கிலோ 300 கிலோ கறி கிடைக்கும். அன்னைக்கு அந்த ஊருக்கே பந்தி வைக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த தனித்த பன்றி கூட்டமாக வருமாம்ல, கூட்டம், அந்த தனித்த பன்றி அங்கே நின்று, இப்போ வாடா, உண்மையான வீரனாக இருந்தால் இப்போ நீ ஒண்டிக்கு வண்டி வாடா வாடா. இவன் என்ன செய்யணும்? கோவப்படணும்ல. மனிதனாக இருந்தால் கோவப்பட்டு இருப்பான். தமிழனாக இருந்ததால் அவன் மரத்திலும் அறம் பார்க்கின்ற தமிழன் அல்லவா. அப்படியே அவனை பார்த்த உடனே அவன் அந்த நின்ன பார்வையிலேயே இவன் உரையாடலை உணர்ந்து கொண்டு அவன் என்ன சொல்லான் தெரியுமா? ஒண்டிக்கு ஒண்டி வாடா, நீ வீரனாக இருந்தால் வாடா அப்படின்னு அழைப்பதை உணர்ந்து கொண்ட அவனை என்ன சொல்லான் தெரியுமா? என்னடா, என் தலைவனுக்கு நிகரான ஒரு தலைவனை, ஒரு வீரனை பார்த்து விட்டேனே, உன்னை கொல்வேனா? உன்னை கொன்றுவிட்டு உன் பிள்ளைகளை அப்பன் இல்லாத பிள்ளைகள் என்று அழ வைப்பேனா? உன்னை கொல்வேனா? உன்னை கொன்றுவிட்டு உன் மனைவியை கணவன் இல்லாத மனைவி என்று கலங்க வைப்பேனா? உண்மையான ஒரு வீரனை பார்த்த மகிழ்ச்சியோடு ஒரு நாள் பட்டினி தானே, பரவாயில்லை, வாருங்கள் போவோம் என்று ஒரு புன்னகையோடு திரும்பி போன ஒரு தமிழ் வீரன், பசிக்கு வேட்டையாட போன வீரன், ஒரு பன்றியையும் தனக்கு சமமாக நினைத்த இனமடா நம்முடைய இனம். அப்புறம் பிள்ளைங்களுக்கெல்லாம், குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுகிற போது காக்கா ஏமாற்றும், நரி வஞ்சனை உள்ளது என்று தானே சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் என் 500 ஒரு சங்க இலக்கிய புலவன் சொல்லுகிறான், கவிழ் மயிர் எருத்தில் சென்னாய் ஏற்றை குருளை பன்றி கொய்யாது கழியும். வேட்டைக்கு தான் போகிறாரு சென்னாய். போகிற போது அவர்களுக்கு உணவும் இந்த பன்றியும் பன்றியினுடைய குழந்தைகளும் தான். ஆனால் அந்த போகிற அந்த சென்னாய் மனைவியோடு ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை அது தன்னுடைய குழந்தைகளோடும் அது
உரையாடிவிட்டு பேசிவிட்டு விளையாடிவிட்டு பசிக்கு வருகிறது. அப்பொழுது பார்த்தால் இந்த பன்றி அம்மாவும் அந்த பன்றி குழந்தைகளும் அப்படியே மார்பில் அது பால் குடித்து கொள்ள அது அப்படியே குழந்தைகளை அப்படியே அணைத்து கொள்ளுகிற அந்த காட்சியை பார்த்தவுடன் அந்த புலவன் சொல்லுகிறான், அந்த சென்னாய் ஏற்றை அடடா என்ன தாய்மையோடு அந்த குழந்தைகளை அது பராமரிக்கிறது. இந்த குழந்தைகள் எவ்வளவு அம்மாவிடம் பாசத்தோடு நடந்து கொள்கின்றன என்பதை பார்த்தவுடன் இவர்களை கொல்லலாமா, இவர்களை கொல்லக்கூடாது என்று ஒதுங்கி போகிறதாம் ஐயா சென்னாய். எல்லோருமே எல்லா நேரத்திலும் கெட்டவர்கள் என்று கதை எழுதுவதை இனிமேலாவது நிறுத்துங்கள் குழந்தை எழுத்தாளர்களே. ஒரு இனத்தின் மீதே ஒரு அடையாளத்தை சுமத்துவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இந்த பாடல் வரிகள், கவிழ்மயிர் எருத்தில் சென்னாய் ஏற்றை குருளை பன்றி கொய்யாது கழியும். குரங்குக்கும் தமிழ் இருக்கு, குரங்கு தமிழ். அப்படியே நூற்றுக்கணக்கான குரங்குகள் அப்படியே ஒரு குழுவாக விளையாடி கொண்டிருக்கின்றன. ஒரு தாய் குரங்கு தன் குழந்தையை என்னை இறுக்கமாக பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி இறுக்கமாக பிடிச்சிக்க சொல்லிட்டு அப்படி பட்டு பட்டுன்னு இறங்கிறதுக்கு முன்னாடி இந்த கஜகஜமான்னு அந்த குரங்குகள் கத்துங்கள்ல, அதெல்லாம் யாரும் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியாயிட்டாங்க. அப்படியே விழுதை பிடிச்சிட்டு கீழே வருது, அம்மாவை பிடிச்சிட்டு குழந்தையும் இறங்கி வருது. வந்தால் ஒரு காட்டு பசு நல்லா மேய்ஞ்சி மடி நிறைய பால் வச்சுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குறான். அப்போ அந்த தாய் குரங்கு குழந்தையை கொண்டு போய் அந்த மடியிடம் இறக்கிவிட்டு தூங்கி கொண்டிருக்கிற அதற்கு எழுப்பி விடாத அளவிற்கு அந்த காம்புகளில் பால் கறந்து இந்த குடி 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 என்று தன் குழந்தைக்கு பால் ஊட்டுகிறதாம் ஐயா. காட்டு பசுவிடம் பால் ஊட்டிய அந்த குரங்கின் அந்த தாய்மை. நீங்களா முதலில் பால் கறந்தீர்கள் மாடுகளில்? குரங்குகள் பால் கறந்து குடித்த தமிழை என் தமிழ் சொல்லுகிறது ஐயா. அறிவியல் மூளை என் தமிழுக்கு. அரையின் முட்டை என்கிறான். ஒரு மயில் முட்டை கிடக்கிறது, அது ஒரு மரத்தடி நிழலில் சூம்பி போகக்கூடிய அளவிற்கு அது பாதிக்கப்படக்கூடிய நிலை. அந்த இடத்தில் ஒரு புலவன் அதை எடுத்து ஒரு சின்னஞ்சிறிய குரங்கு குட்டியினுடைய கையில் கொடுக்கிறான். கொடுத்துவிட்டு அவன் என்ன செய்கிறது என்று பார்த்தால், ஒரு பாறையில் அந்த குரங்கு குட்டி உருட்டி கொண்டிருக்கிறது என்கிறான். ஒரு சின்னஞ்சிறிய குரங்கு குட்டி ஒரு பாறையில் அந்த மயில் முட்டையை உருட்டினால் என்ன ஆகும் என்று நீங்கள் நினைப்பதைப் போலத்தான் நானும் நினைத்தேன். அது உடைந்து விடுமே, கரு சிதைந்து விடுமே என்று. ஆனால் நாமெல்லாம் மனிதர்களுடைய உலகத்தில் வாழ பழகிவிட்டவர்கள். அப்படித்தான் நம் மூளை நம்மை சிந்திக்க வைக்கும். அவன் உயிர்களுடைய உலகத்தில் வாழ பழகியவன். அதனால் அவன் குரங்கு குட்டியினுடைய கையில் கொடுத்து அதை உருட்டச் சொல்லி இருக்கிறான். வழவழப்பான பாறை, தாயின் இளஞ்சூட்டில் அவயம் வைத்து பொரிக்க வேண்டிய முட்டை. அம்மா இல்லை, வெறும் முட்டை, மயில் முட்டை மட்டும் இருக்கிறது. அதனால் அந்த குரங்கு குட்டியினுடைய கையில் கொடுத்து மாலை சூரிய வெப்பத்தை உள்வாங்கி இருக்கிற அந்த வழவழப்பான பாறையில் இந்த மயில் முட்டையை ஒரே சீராக உருட்டினால் அந்த வெப்பத்தில் அந்த மயில் முட்டை குஞ்சாக பெற்றெடுக்கும் என்கின்ற ஒரு அறிவியல் அறிவை என் தமிழன் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறான். குறிஞ்சி நிலம் வேட்டையாடுவதற்கு மட்டும்தான் என்று பொது இலக்கணம் சொல்லும். ஆனால் அந்த குறிஞ்சி நிலத்திலேயே வேளாண்மை செய்ய பழகிவிட்ட இனம் தமிழ் இனம். இப்போ அந்த கொல்லைக்காட்டில் மொச்சை போட்டிருப்பாங்க, வரகு போட்டிருப்பாங்க, கொள்ளு போட்டிருப்பாங்க. இப்போ காவலுக்கு கணவனும் மனைவியுமாக போகிறார்கள். வழக்கமான தமிழ் கணவர்களைப் போல நம்முடைய கணவன் கள்ளுக்கடைக்கு போய் அழகாக கல் குடித்து விட்டு வந்து கொல்லையில் மனைவி நிற்கிறாங்க. இவர் பரனில் ஏறி படுத்தாரு, தூங்குறாரு. கல் குடித்த மயக்கம். தனித்த பெண்ணாய் அந்த குறிஞ்சி நிலத்து குரத்தி நிற்கிறாள். எதிர்பார்த்தபடி யானை வருகிறார், பெரிய யானை வருகிறார். வருகிற போது ஏங்க ஏங்க என்று கணவனைத்தானே எழுப்பி இருக்க வேண்டும். அவள் ஆணை எதிர்பார்க்காத மரத்தமிழச்சி. அவனை எதுக்கு அடைக்கணும்?
அதனால் அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? குறிஞ்சி பண்ணில் ஒரு அழகிய என் தமிழ் பாடலை பாடுகிறாள். பாட 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 கொல்லைக்குள் நுழைய வந்த அந்த யானை என் குறிஞ்சி நில குரத்தை என் தமிழ் பாடலை காது வழியே குடித்த 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 கிறக்கத்தில் கள் குடித்த கணவனை விட தமிழ் குடித்த இந்த ஆணை அப்படியே ஒரு நொடி கூட அசையாமல் நகராமல் அப்படியே தூங்குகிறதாம் ஐயா, தூங்குகிறதாம். குறிஞ்சி பண் கேட்டு என் தமிழ் குடித்து அப்படியே மயங்கிய யானைக்கு என் தமிழ் பயன்பட்டு இருக்கிறது. தமிழர்களுக்கு மட்டுமா பயன்பட்டு இருக்கிறது? மருத நிலத்திலே ஏரோட்டி கொண்டிருக்கிறான் ஒரு தாத்தா. அந்த வழியே பாணன் வருகிறான். அந்த தாத்தா என்ன ஓட்டுகிறார்? ஏர் ஓட்டுகிறார். அந்த காலத்தில் தாத்தாக்கள் ஏர் ஓட்டுகிற போது பாட்டுக்கள் இல்லாமல் ஏர் ஓட்டியதே இல்லை. ஏற்பாட்டு பாடிக்கொண்டு போகிறார். இப்பொழுது அதை என்னுடைய பல்கலைக்கழகங்கள் நாட்டுப்புற இலக்கியம் என்று சொல்லுகிறது. ஆனால் என் சங்க இலக்கியம் அதை செவ்வியல் இலக்கியம் என்று பதிவு செய்கிறது. எப்படி தெரியுமா? இன்றைக்கு மியூசிக் அகாடமி என்று சொல்கிற இசை மேடைகளிலெல்லாம் கர்நாடக இசைக்குத்தான் வயலின் வாசிப்பதும் யாழ் வாசிப்பதும் என்று சொல்வார்கள். ஆனால் ஏர் ஓட்டுகிற என் தாத்தா பாடிய அந்த மருத பண்ணுக்கு அந்த வழியே வந்த ஒரு பாணன் சேற்றிலே கால் வைத்து கொண்டு உரையிலிருந்து யாழை எடுத்து அதிலிருந்து மருதப்பண் வாசித்து என் ஏரோட்டும் தமிழ் பாடலுக்கு யாழ் வாசித்த இனம் ஐயா நம்முடைய இனம். பாலை நிலம் என்று சொன்னோமே, அது கோடையிலே வறண்டு கிடக்கின்ற நிலம்தானே. அசோகர் எதற்கு மரம் நட்டார்? நிழலுக்கு மரம் நட்டார். ஆனால் என் தமிழன் எதற்கு நட்டான் தெரியுமா? உயிருக்கு மரம் நட்டான் ஐயா, உயிருக்கு மரம் நட்டான். ஏன் தெரியுமா? நெல்லி மரம் நட்டான். காய்ந்து கிடக்கும், தண்ணீர் கிடைக்காது, அதை கூட ஒரு சங்க இலக்கிய புலவன் சொல்லுவான். யானை அந்த தண்ணீர் குடித்து வற்றி போன இடத்தில் ஒரு யானையினுடைய தடம் பெரிதாக இருக்கிறதாம், அதிலே ஒரு புலியினுடைய தடமும் பதிந்திருக்கிறதாம். இரண்டு பேரும் முரண்பாடானவர்கள். ஆனால் தண்ணீர் இல்லாத சூழலில் யானையும் புலியும் ஒரே இடத்தில் தண்ணீர் அருந்த வேண்டிய அந்த நீரின்றி அமையா உலகுக்கு ஒரு ஓவியம் போல வரைந்து காட்டியிருப்பான் சங்க இலக்கியத்தில். அப்படி அந்த வழியே ஒரு பாணன் வருகிறான். அந்த பாணன் வருகிற போது அங்கே ஒரு நிழல் தருகிற சிறு மரம் கிடைக்கிறது. நடந்த தூரம், வயிற்றிலே பசி, தாகம் இரண்டும் எடுக்க அதில் சாய்ந்து அமர்கிறான். அவன் சாய்ந்து அமர்வதற்கு முன்னால் அந்த புலவன் அந்த பாடலில் சொல்லுகிறான், அதில் ஒரு பச்சோந்தி, அதற்கு நாக்கை நீட்டினால் எட்டாத கொஞ்ச தூரத்தில் ஒரு பூச்சி, அதற்கான உணவு இருக்கிறது. ஆனால் அது எட்டி எட்டி பார்க்கிறது, நகர முயற்சிக்கிறது. அந்த பசியின் கொடுமையால் அந்த பச்சோந்தி நகர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து இந்த பாணன் இந்த மரத்தில் வந்து சாய்ந்து அமர்கிறான் என்று சொல்லிவிட்டு அப்புறம் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறான் தெரியுமா? தாகத்துக்கு என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த இசைக்கருவியை எடுத்து அதை வாசிக்கிறான் ஐயா. அதை வாசித்து வாசித்து அதில் வருகிற தமிழ் இசையை குடித்து குடித்து உண்டு உண்டு தன் பசியை நீக்கிக் கொள்கிறான், தன் தாகத்தை தீர்த்து கொள்கிறான் என்று சொல்லுகிற போது அதற்கு அடுத்து அந்த இசை என்ன செய்கிறது தெரியுமா? அதை குடித்த அந்த பச்சோந்தி கிடுகிடுன்னு போய் தன்னுடைய உணவை தொடுகிறது என்று எழுதுகிறான் ஐயா. இசை என்ன செய்யும்? எல்லாம் செய்யும். அது இசைஞானியினுடைய பாடல்களை 10 மணிக்கு மேல் நீங்கள் கேட்டால் இசை என்ன செய்யும்? உங்கள் மனக்கவலைகளை போக்கச் செய்யும், உங்கள் வாழ்வியலை அழகு செய்யும் என்பதை நீங்கள் உணரலாம். ஏரோற்ற விவசாயிக்கு மருத மர நிழலில் அவனெல்லாம் கடாவடியெல்லாம் விட்டுட்டு நெல்லெல்லாம் முடிச்சுட்டு மாலையில் ஒரு ஓய்வு எடுக்கணும்னு படுக்கிறாங்க. படுக்கிற பொழுது அவங்களோட உழைச்ச மாடு இருக்குல்ல, அந்த மாடுகளை வேறு எங்கேயாவது கொண்டு கட்டலாம்ல, வெயிலில் கட்டலாம்ல. ஆனால் அவன் எழுதுகிறான், மருத மர நிழல் எருதொடு வதியும். அந்த மாடுகளுக்கும் நிழல் கொடுத்து அந்த மாடுகளின் மேல் கை போட்டு தூங்கியவன் ஐயா நம்முடைய விவசாயிகள். குரங்காடுன்னா தெரியுமா உங்களுக்கு? ஈரோடு
திருப்பூர், நாமக்கல் எல்லா ஊர்களிலும் குரங்காடுகளை பார்க்கலாம். இன்றைக்கு அந்த குரங்காடுகள் என்ன ஆகி கொண்டிருக்கின்றன? அந்த குரங்காடுகளை சுற்றி என்ன இருக்கும்? உயிர்வேலிகள் இருக்கும். கிழுவை மரங்களாலான உயிர்வேலிகள் இருக்கும். அது உயிர்வேலிகள் என்றால் அது உயிரான மரங்களுடைய வேலிகள் என்று பொருள் அல்ல. பல்லுயிர் வங்கிகளாக அந்த உயிர்வேலிகள் இருக்கும். அதற்குள் காடை இருக்கும், கவுதாரி இருக்கும். அதற்குள் நம் பயிர் விளைச்சலுக்கு பாதுகாப்பான பல்லுயிர்களை பாதுகாக்கின்ற உயிர் வங்கிகளாக இருக்கின்ற அந்த வேலிகளுக்கு உள்ளே தான் ஊகம்புல் இருக்கும், வெண்வேல் மரங்கள் இருக்கும். அதன் காய்கள் அங்கே விழுந்து காலையில் ஏர் ஓட்ட போகிறார். ஏர் ஓட்டும் பொழுது 2 விழா கோலிட்டான் விவசாயி. அதற்கு அடுத்து பார்த்தா 2 மாடு அப்படியே படுத்துருச்சு. வாழை திரும்பி பார்க்குறாரு, எழுந்திருக்கல, புரிஞ்சிருச்சு. நமக்காக உழைத்து உழைத்து ஓடாகி போன அந்த 2 மாடுகள் இனி உழைப்பதற்கு வலுவற்ற நிலையில் இருக்கிறோம் என்று தனக்கு சொல்வதை உணர்ந்து கொண்டவர் பாசத்தோடு அந்த 2ஐயும் கொண்டு போய் குளத்தில் குளிப்பாட்டி கொண்டு போய் இந்த குரங்காட்டில் விட்டு இந்த ஊகம்புல்லை சாப்பிட்டு இந்த வெண்வேல் மரங்களை தின்று நான் தினமும் வந்து இந்த கல் தொட்டிக்குள் நான் தவிட்டு தண்ணீர் ஊற்றுகிறேன், அதை சாப்பிட்டு நீங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருங்கள் என்று மாடுகளுக்கு முதியோர் இல்லம் கட்டிய தமிழர்களுடைய மண்ணையா இந்த மண். இன்னும் பேசிக்கிட்டே போகலாம், ஆனால் அண்ணன் பேசணும், சென்னைக்கு போகணும். அதனால் ஒரே ஒரு தமிழர்களை தமிழ் மன்னர்கள் எப்படி மதித்தார்கள் என்பதற்கு ஒரு 2 காட்சியை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். ஏன்னா நான் குறிப்பிடுதற்கு இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேலே போகும். அந்த 2 மட்டும் சொல்லிட்டோமா? ஒரு புலவன், அவன் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும். இப்போது அவன் உள்ளே வருகிறான், புலவனிடம் வருகிறான், இது மன்னனிடம் வருகிறான். வந்த உடனே அவன் போய் கட்டி பிடிக்கணும்ல, இல்லை ராஜராஜ சோழனில் நடிகர் திலகம் மாதிரி அப்படி இங்கே போகிறான், இங்கே போகிறான், இங்கே வரான். ஏய் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த வந்துட்டான் ஹாய் ஹாய்ன்ட்டு இப்படியே அவன் சுற்றி சுற்றி அவனை நடுவில் நிற்க வச்சுட்டு இவர் எல்லாமே அவர் அப்படியே மகிழ்ச்சியை வந்து எங்கேயுமே சொல்ல முடியல. அவனை போய் என் நண்பா வாடான்னு கூட சொல்ல முடியல, அந்த பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறான். அப்போ அந்த மனைவி வராங்க, ராணி வராங்க. நீங்கள் மகாபாரதத்தில் நட்பிற்கு ஒரு அடையாளமாக ஒரு உரையாடல், புகழ்பெற்ற உரையாடல் இருக்குது. எடுக்கவோ கோர்க்கவோ என்று பல பட்டிமன்றங்களில் அதனை பயன்படுத்தி நாம் மிகவும் உள்வாங்கி அந்த நட்பின் மேன்மையை நாம் உள்குடித்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் ஒரு தமிழ் புலவன் வந்திருக்கிறான் என்ற மகிழ்ச்சியில் அவனிடமே பேச முடியாத அந்த திணறலோடு இருக்கிற, அந்த தமிழை குடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கின்ற அந்த மன்னன் தன் மனைவியிடம் சொல்லுகிற சொல் உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் பயன்படுத்தாத சொல். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என் அன்பான மனைவியே, என்போல் போற்று. கொஞ்சம் இசை பிழகனா அது தப்பான சொல். ஆனால் என் தமிழ் உயர்ந்த 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 விழிமியத்திற்கான உச்சியை தொடுகிற, வானை முட்டுகிற தமிழ். என்போல் போற்று, என்போல் போற்றுகிறோம். ஒரு புலவன் வந்தான், தமிழை கொடுக்க கொடுக்க மன்னன் குடித்தான். இப்போது சுட சுட கரிகலந்து சோற்றை சாப்பிட சாப்பிட சுவையாக ஒரு 10 நாள் சாப்பிட்டவன் 11வது நாள், ஐயோ இது கிடைக்காமல் என் மனைவி அங்கே வறுமையில் இருக்கிறாளே, என் பிள்ளைகள் அங்கே உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்களே, எப்படி நான் சுட சுட இவற்றையெல்லாம் உண்பது என்று சொல்லி நான் புறப்படுகிறேன் மன்னா என்கிறான். இன்னும் 2 நாள் இருக்கலாமே என்கிறான். அவனுக்கு தமிழ் வேண்டும். ஆனால் நான் போயிட்டு வந்துடுறேன் மன்னா என்று சொல்லுகிற போது அவன் புறப்படுவதற்கு தயாராகிறான். அப்போது அவன் போருக்கு பயன்படுத்துகிற தேரை கொண்டு வந்து நிறுத்தி அவன் வீட்டிற்கு மட்டுமல்ல, அவன் வாழ்கிற ஊருக்கே தேவையான பொருள்களை எல்லாம் அந்த தேரில் அடுக்கி வைத்து அந்த புலவனை ஏற்ற வேண்டும், அந்த தேரில் ஏற்ற வேண்டும். பாகன் நிற்கிறான். சங்க காலத்தில் தேர்கள் ஒரு குதிரை கட்டிய தேர் அல்லையா, அரபு நாடுகளிலிருந்து கொண்டு வந்த 4 குதிரைகளை பூட்டிய தேர்கள், சங்கத்தமிழ் தேர்கள். நிற்கிறார்ல புலவர், நிற்கிறாரு. பாகன் அங்கே நிற்கிறாரு. மன்னர் என்ன செய்கிறார் தெரியுமா?
7 அடி பின் சென்று 7 அடி பின் போய் தலை வணங்குகிறான் ஐயா மண் புலவனுக்கு என் தமிழுக்கு, என் தமிழ் தாய்க்கு தலை வணங்கிவிட்டு மறுபடியும் 7 அடி வந்து வணக்கம் சொல்லி அவரை போங்கன்னு சொல்லணும். தமிழ் வரலையா அந்த இடத்துல? தமிழ் வரல. ஏன் தமிழ் வரணும்? அந்த முகத்திலேயே தமிழ் தானே இருக்குது, தமிழ் பண்பு தானே இருக்குது. அப்போ அவன் பார்க்கும்போது பாகனை பார்க்குறான். பாகனுடைய கையில் தார்கோல் இருக்குது. உரையாடலே பேசலையா? சில பேர் தான் அப்படியே உரையாடலே இல்லாத படம் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உரையாடல் இல்லாமையே இந்த காட்சியை புலவன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறான் தெரியுமா? அந்த தார்குச்சி கொடு என்று உரையாடல் இல்லாமல் கேட்கிறான். உரையாடல் இல்லாமல் அவன் நீட்டுகிறான். அதை வாங்கிய மன்னன் என்ன செய்கிறான் தெரியுமா? அதில் முன்னால் குத்திருப்போம்ல ஒரு இரும்பு குச்சி. இரும்பு காலம் எவ்வளவு முன்னால் என்பதை தார்குச்சியிலும் நாம் வரலாற்றை படிக்க வேண்டும். அந்த இரும்பு குச்சியில் இருக்கிற அந்த தார்குச்சியில் இருக்கிற அந்த இரும்பு முள்ளை மெல்ல பிடுங்கி தன்னுடைய இடது கையில் மூடிக்கொண்டு என்கிறான். புலவன் ஏறி அமர்கிறான். தேர் புறப்படுகிறது. ஏன் அவன் தார்குச்சியில் அந்த இரும்பு முள்ளை அவன் எடுத்தான் தெரியுமா? நான் தேர் பயிற்சி பெற்றவன், குதிரை பயிற்சி பெற்றவன், யானை பயிற்சி பெற்றவன். ஆனால் புலவன் தமிழ் பயிற்சி மட்டுமே பெற்றவன். அவன் மென்மையானவன். அதனால் அவன் ஏறி அமர்ந்து அவன் ஊருக்கு போகிற வரை வழியிலே 2 மான்கள் விளையாடி கொண்டிருக்கலாம். அதை பார்த்தவுடன் தமிழுக்கான ஒரு அகத்துரை பாடல் அவனுக்கு கிடைக்கலாம். அது தமிழுக்கு கிடைக்க வேண்டும். அங்கே வண்டுகள் மலர்களில் மொய்த்து கொண்டிருக்கலாம், மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருக்கலாம். நீ வேகமாக ஓட்டி அந்த சிந்தனையை அவன் தமிழ் கவிதைக்கு கிடைக்க வேண்டிய ஓமைகளை எல்லாம் கெடுத்து விடாதே. மெதுவாக போ என்று சொல்லி அந்த பாகனை இந்த தமிழ் மன்னன் அந்த புலவன் மேல் இருந்த தமிழ் பற்றால் அந்த தார்கூச்சியில் இருக்கிற முள்ளை பிடுங்கி கொண்டு அவன் மெதுவாக போ என்று சொன்ன தமிழை மதித்த அந்த மன்னருடைய உணர்வுகள் நமக்குள்ளும் வர வேண்டும் என்று சொல்லி, எத்தனை மொழியும் கற்றுக்கொள், நம் இனத்தமிழ் முதலாய் பெற்றுக்கொள். தமிழை ஏன் படிக்க வேண்டும்? அதை தாய்ப்பால் போலே குடிக்க வேண்டும். எல்லா மொழியும் வாழட்டும், என் தமிழே எம்மை ஆளட்டும். எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் என்று சொல்லி, என்னிடம் வாழ்க்கை இருக்கிறது, கேளுங்கள் தருகிறேன். என்னிடம் புன்னகை இருக்கிறது, கேளுங்கள் தருகிறேன். என்னிடம் நம்பிக்கை இருக்கிறது, கேளுங்கள் தருகிறேன். தயவு செய்து என்னிடம் இருக்கும் மரணத்தை மட்டும் கேட்டு விடாதீர்கள். அதை என் தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். குன்றா பெருமை உடைய நிறைமொழி ஒன்றே என்றால் அது நம் தமிழ் மொழி. தமிழ்நாடு அரசும் மக்கள் சிந்தனை பேரவையும் இணைந்து நடத்துகின்ற ஈரோடு புத்தக திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றியும் எங்களை பற்றி எல்லாம் மிகப்பெரிய அளவில் அறிமுக உரை வழங்கியும் இந்த 21 ஆண்டு கால புத்தக விழாவை மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, விழாவின் தலைவர் அரிமா டி சண்முகன் அவர்களே, முன்னிலை உரை வழங்கிய காவல்துறை தலைவர் ஐஜி மயில்வாகனன் அவர்களே, எனக்கு முன்னால் சங்க இலக்கியத்தை பிழிந்து வழங்கி உயிரும் உணர்வும் பிசைந்து வழங்கிய உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற பாவலர் அறிவுமதி அவர்களே, அரங்கத்தில் நேரடியாகவும் 230 அரங்குகளில் செவி வாயிலாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற அருந்தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம்.
இந்த புத்தக திருவிழா 21 ஆண்டுகளாய் நிகழ்கின்றது. முதல் விழா நடந்தது ராணா அரங்கத்தில். அந்த விழாவிற்கும் நான் வந்திருந்தேன். இந்த விழாவையும் பார்க்கிறேன். மைதானம் நிரம்பிய கூட்டத்தை பார்த்து மகிழ்ச்சி நிரம்பிய மனத்தோடு நிற்கிறேன். 2 ஆண்டுக்கு முன்னாலே அண்ணன் நடிகர் சிவகுமார் அவர்கள் 4 மணி நேரம் திருக்குறள் சொற்பொழிவு ஆற்றியதும் இந்த மைதானத்தில் தான். வெள்ளம்போல் கூட்டம். அது ஒரு உலக சாதனை. அதை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவரும் நம்முடைய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள்தான். அதுபோல் இங்கே அறிவுமதி அவர்கள் உலகத் தமிழர்களால் போற்றப்படுபவர். என்னை பற்றி கூட சொன்னார்கள். நான் அமெரிக்காவில் இருந்த பொழுது தான் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் கேட்டுக்கொண்டார். அங்கிருந்தபடியே நான் 3 தலைப்புகளை கொடுத்தேன். அதிலே ஒன்று தான் பொதுக்கருத்தும் இதை வைத்துக் கொள்ளலாம் என்றார். அது எல்லா தமிழ்ச்சங்கங்களும் இணைந்து நடத்துகின்ற விழா, ஃபெட்னா என்று பெயர். 2 ஆண்டுக்கு முன்னால் நடத்தப்பட்ட அந்த விழாவிலே அமெரிக்க தமிழர்களால் $10,000 வழங்கி தமிழ் பீட விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் நம்முடைய பாவலர் அறிவுமதி அவர்கள். இன்றைக்கு இருக்கிற ஏராளமான பாவலர்கள், இயக்குநர்கள் எல்லோருக்கும் விதை நெல் வழங்கியது அவருடைய அபிபுல்லா சாலை அறை. அங்கிருந்து விளைந்தவர்கள் தான் அவர்களெல்லாம். நீண்ட நீண்ட காலம் நீங்கள் வாழ வேண்டும் என்று உலகம் முழுவதும் கேட்கிறதே, அந்த பிறந்த நாள் பாட்டை வழங்கியவரும் அவர்தான். இதே ஈரோட்டிலே ஒரு பொங்கல் விழா 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த பொழுது அறிவுமதியும் நானும் அதில் பேசினோம். அப்பொழுது அவர் சிறையில் இருந்து வெளியே வந்த நேரம், மக்கள் சிக்கலுக்காக சிறைக்கு சென்றவர். அப்பொழுது அந்த வேலூர் சிறைக்குள்ளே இருந்து அவர் மகளுக்காக ஒரு பாட்டு பாடினார். தொரப்பாடி சிறைக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே என்ற அந்த பாடலை அந்த விழா மேடையிலேயே பாடி அத்தனை பேரையும் அழ வைத்தவர் நம்முடைய அறிவுமதி. நன்றாக பாடல் எழுதுபவர் மட்டுமல்ல, நன்றாக பாடக்கூடியவரும் அவர். விடுதலை என்ற திரைப்படத்தின் கதை உரையாடல் ஆசிரியரும் அவர். சிறைச்சாலை என்ற படத்தின் கதை உரையாடலை கேட்டுவிட்டு உருகி போனேன் என்று இசைஞானி இளையராஜாவையே உருக வைத்தவர் அவர். அப்படிப்பட்டவர் இந்த 7ஆம் நாள் விழாவில் பங்கேற்றது மட்டுமல்ல, இந்த 21 ஆண்டுகளும் பங்கேற்றிருக்கிறார். இந்த விழாவிலே நம்முடைய தமிழ் இலக்கியத்தின் ஆகச்சிறந்த இலக்கியங்கள் என்று 4 சொல்வார்கள். ஒன்று சங்க இலக்கியம், இன்னொன்று திருக்குறள், இன்னொன்று சிலப்பதிகாரம், இன்னொன்று கம்பராமாயணம். அதில் சங்க இலக்கியத்தை பிழிந்து கொடுக்கின்ற ஒன்றையே வாழ்க்கை தவமாக மேற்கொண்டிருப்பவர் அறிவுமதி அவர்கள். இந்த அரங்கத்திலும் அதைத்தான் வழங்கினார். எத்தனையோ செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கேள்விப்பட்டிருப்பது எல்லாம் பொதுக்கருத்தாய் இருக்கும். அதற்குள்ளே மறைந்திருப்பது புதுக்கருத்தாய் இருக்கும். புத்தகங்களை படிக்கின்ற ஒரு பயிற்சி வேண்டும் என்பதற்காகத்தான் 21 ஆண்டுகளாக இந்த ஈரோடு புத்தக திருவிழா. எதற்காக புத்தகம் படிக்க வேண்டும்? புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்துவிட்டால் அவர்களுக்கு உணர்ச்சி சார்ந்த நோய்கள் வராது. எமோஷனல் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த உணர்ச்சி சார்ந்த நோய்கள் வராது. வந்தாலும் வீரியமாக இருக்கார். இந்த விழாவை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கவலை இருந்தது. நாங்கள் கோவையில் இருந்து புறப்பட்ட பொழுது அறிவித்து கொண்டே இருந்தார்கள், ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட். நல்ல வேளை 2 வண்ணத்தோடு நிறுத்தி விட்டார்கள். இல்லாட்டா ஒவ்வொரு வண்ணமாக சொல்லி அலர்ட் என்று சேர்த்து விடுவார்களோ என்று அச்சப்படுத்திய நிலையிலே நேற்று கூட இந்த மேடையிலே தான் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இன்றைக்கும் அப்படி மேடையிலேயே முடங்கி விடுவோமோ என்று எண்ணியதற்கு மாறாக மைதானத்தில் பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான முகங்களை பார்க்கிறோம். நாற்காலியில் அமர்ந்த நிலையிலே பார்க்கிறோம். நல்ல இயற்கையினுடைய ஒத்துழைப்பால் இவற்றை பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இங்கே கூட நான் இந்த கோவை மாநகருக்கு வந்து, கோவை மாவட்டத்துக்கு அல்லது கொங்கு நாட்டுக்கு வந்து 50 ஆண்டுகளாகிறது. நான் பிறந்த இடம் தஞ்சை, நான் புகுந்த இடம்தான் கோவை கொங்கு நாடு. எப்பொழுதுமே வீடுகளிலே ஒரு வழக்கம் உண்டு,
புகுந்த இடத்திற்கு போன பெண் எப்படி வாழ்கிறது என்று பார்ப்பதற்காக அவர்களுடைய பிறந்த இடத்திலிருந்து வருவார்கள். அதுபோல் நான் பிறந்த தஞ்சை மண்ணிலே இருந்து ஒரு 10-15 பேர் வந்திருக்கிறார்கள். எப்படி புகுந்த இடத்திலே கோவையிலே, கொங்குமா நகரிலே, ஈரோட்டிலே எப்படி இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்ப்பது போல நம்முடைய பேராசிரியரும் வந்திருக்கிறார். மக்கள் சிந்தனை பேரவை அங்கேயும் இருக்கிறது. அதனுடைய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். புத்தகத்தை படிக்கின்ற பழக்கம் என்பது ஒரு சுயநலம், தன்னலம். புத்தகத்தை படிக்கின்ற பழக்கம் என்பது பக்கங்களை புரட்டுவதல்ல. புத்தகத்தை எடுத்து விட்டால் மழை பெஞ்சாலும் தெரியாது, இடி இடித்தாலும் தெரியாது, அப்படி ஒன்றி போய் படிப்பார்கள் என்று சொல்வார்களே, அப்படி படிப்பது தான் படிப்பு. அது எந்த நூலாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எதை சார்ந்ததாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மனமொன்றி படிக்கின்ற அந்த படிக்கின்ற பழக்கம், வாசிப்பு பழக்கம் 25 வயதுக்குள் ஏற்படுத்த வேண்டும் குழந்தைகளிடம். அதற்கு பெற்றோர் முதலிலே படிக்க வேண்டும். சனியனே நீ படி, நான் பார்க்குற நாடகத்தை என்று சொன்னால் நாம் முதலிலே படிக்க வேண்டும். சொல்வதை போல் நாம் செய்ய வேண்டும். அப்படி படிக்கின்ற பழக்கம் குறைந்து வருவதனாலே தான் உணர்ச்சி சார்ந்த நோய்கள் மிகுந்து வருகின்றன. மனமொன்றி படிக்கின்ற அந்த வழக்கம் என்பது இங்கே இந்த புத்தக கண்காட்சி என்பது ஒரு மருத்துவமனை போல, நோயை தீர்க்கும் மருத்துவமனை அல்ல. இது நோய் வராமல் காக்கும் மருத்துவமனை. யாரை பார்த்தாலும் ரத்த அழுத்தம், நரம்பு தளர்ச்சி, சர்க்கரை, விதவிதமாய் சொல்லுகின்ற அத்தனையுமே உணர்ச்சி சார்ந்த நோய்கள், எமோஷனல் டிசீஸ் என்கின்ற அந்த பட்டியலிலே வருகின்ற நோய்கள். அந்த உணர்ச்சி சார்ந்த நோய்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் கூடியவரை எழுத வேண்டும். எழுதியதனாலே தான் ஜப்பானில் இருந்து வந்த கமலக்கண்ணன் இங்கே சிறப்பிக்கப்பட்டார். எழுதுகின்ற பழக்கத்தினாலே தான் இந்த புத்தகத்தை கண்காட்சியின் மூலம் 18 புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் என்று ஒரு சிறமையின் வாயிலாக இந்த கண்காட்சி சிறப்பு பெற்றிருக்கிறது. படிப்பது முக்கியம், முடிந்தால் எழுதுவது முக்கியம். எழுதுவதற்கு ஒன்றுமில்லை என்றால் நாட்குறிப்பாவது எழுதலாம், டைரியாவது எழுதலாம். பல பேர் வாங்குவார்கள், பத்திரமாக வைத்திருப்பார்கள். ஒரு பக்கமாவது அரை பக்கமாவது எழுதுகின்ற ஒரு பழக்கம். இன்றைக்கு ஈரோடு போயிருந்தேன், புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன். 21 ஆண்டுகளாக நடக்கின்றதாம். இது எத்தனாவது ஆண்டு எனக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் நாள் 7வது நாள் தான். 2 பேர் பேசினார்கள். நாடறிந்த கவிஞர் அறிவுமதி பேசினார், இன்னொருவரும் பேசினார். யாரோ ஒருத்தர் புதுசாக நினச்ச தலையோட, பேர் தான் நினைவுக்கு வரப்பாட்டேங்குது. எதை வேண்டுமானாலும் எழுதலாம், எழுதுவது நல்லது. எழுதுகின்ற பழக்கமும் வாசிக்கின்ற பழக்கமும் உணர்ச்சி சார்ந்த நோய் வராமல் காக்கும். அறிவுத்துறையிலே முதல் வரிசையில் நம்மை நிறுத்தும். படிக்கின்ற பழக்கம்தான் பொது கருத்தில் இருந்து புது கருத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். அவன் சரியான கேடிங்க. புத்தகம் யாராச்சும் கொஞ்சம் ஓசியில் கொடுப்பாங்களா? இந்த கேடி என்றாலும் ஓசி என்றாலும் என்ன நினைப்போம்? அதெல்லாம் தமிழ் சொல்லு தான் என்று நினைப்போம். கேடி என்பது ஒரு நீண்ட தொடரினுடைய சுருக்கம். கேடி, கே என்றால் நோன், டி என்றால் டெக்காயிற்று, ஊரறிஞ்ச திருடன்னு பொருள். அதுக்கு சரியான கேடி, சரியான நான் டெக்காயிட், ஊரறிஞ்ச திருடன், அதனுடைய சுருக்கம் தான் கேடி. அது ஆங்கில சொல். ஓசியிலேயே கிடைக்குமா என்கிறோம். ஓசி என்பது ஒரு வரலாற்றை உள்ளடக்கிய சொல். ஆள் மூலம் கொடுத்து அனுப்புகின்ற காலம், புறாக்களின் மூளை செய்தி அனுப்பிய காலம், அவையெல்லாம் மறைந்து வெள்ளைக்காரன் காலத்திலே தான் அஞ்சல் தலையை ஒட்டினால், அஞ்சல் பெட்டியில் போட்டால், முகவரியை எழுதினால் உரியவர் கைக்கு சென்றுவிடும் என்ற அஞ்சல் துறை அறிமுகமான காலம். நாம் அஞ்சல் தலை ஒட்ட வேண்டும். ஆனால் கிழக்கிந்திய நிறுவனம், கிழக்கிந்திய குழுமம், கிழக்கிந்திய கம்பெனி தான் முதலில் இந்தியாவை பிடித்தது. பிறகுதான் இங்கிலாந்து ஆடத் தொடங்கியது. அந்த கிழக்கிந்திய கம்பெனி மட்டும் தங்களுக்குள் கடித பரிமாற்றம் நடத்துகின்ற பொழுது அஞ்சல் தலை ஒட்ட மாட்டார்கள். ஆன் கம்பெனி சர்வீஸ் என்று அதில் ஒரு முத்திரை குத்துவார்கள். இந்த ஆன் என்பதை சுருக்கி ஓ, கம்பெனி என்பதை சுருக்கி சி, ஓசி சர்வீஸ் என்று போடுவார்கள். முத்திரை குத்தி கொண்டு வருகிறவர், என்ன அதில் அஞ்சல் தலையை காணும், ஸ்டாம்பு காணும், அது ஓசிங்க என்பார். நம்மால் பார்த்தார் ஓசின்னா சும்மா, ஓசின்னா இலவசம். ஓசி என்பது இப்படி வந்தது தான். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கின்ற அந்த வரலாறு என்பது தான் படிக்கின்ற பழக்கத்தின் மூலம் மட்டும்தான் தெரிய வரும். நாம் எல்லாரும் பேசுவோம், சும்மா அணுகுண்டு வெடித்த மாதிரி வெடிச்சதுங்கம்போ, ரொம்ப சத்தம் வந்ததுன்னா அணுகுண்டு வெடித்தது போல் என்று சொல்வார்கள். உண்மையில் அணுகுண்டு வெடித்தா சத்தமே வராது. அணுகுண்டு வெடித்தா வெளிச்சம்தான் வரும், சத்தம் வராது.
நாம நினச்சிருக்கிறோம் சாதா குண்டே இவ்வளோ சத்தம் போட்டால் அணுகுண்டு ரொம்ப பெரிய சத்தம் போடும். நடக்கிற பொழுது வேகமாக நடந்து விட்டால் யானை நடக்கிற மாதிரி போகிறத பாரு அப்படிம்போம். உண்மையில் யானை நடந்தால் சத்தமே வராது. அதனுடைய காலை பஞ்சு போல் தான் இருக்கும். எவ்வளவு வேகமாய் அதிர்ந்து நடந்தாலும் கூட சத்தமே வராமல் நடக்கின்ற இயல்பு யானைக்கு உண்டு. நாம சொல்லி கொண்டிருப்போம் இவையெல்லாம் பொது கருத்து. ஆனால் உண்மையிலே புது கருத்து என்பது அதற்கு நேர்மாறானது. மாப்பிள்ளை வீடுக்கு மாப்பிள்ளை போனார் பொண்ணு வீடு பார்க்குறதுக்கு. பொண்ணு வீட்டுக்கு பார்க்க போன உடனே பொண்ணு வீட்டுக்காரனுக்கு ஆளை பார்த்தவனையே ஐயமாக இருக்கிற பொழுது தான் மாப்பிள்ளைக்கு எப்படியும் ஒரு 40 வயசு இருக்கும் போல இருக்கே என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். வந்திருந்தவர்கள் இடத்துல கேட்டார்கள், மாப்பிள்ளைக்கு என்ன வயசு? ஒரு 38ங்க. 38ஆ? ஆனால் சர்டிஃபிகேட் படி 38 இல்லைங்க, 36 தான். 36ஆ? ஜாதகத்தில் அப்படி இல்லைங்க, ஜாதகத்தில் 35 தான். 35ஆ? இல்லைங்க, அவங்க அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் 32 ஆகிடுச்சா? ஆனால் பையன் சொல்லிக்கிறது 23ங்க. என்ன வயது என்று கேட்டால் இத்தனை விடை வருமா? இதில் ஏதேனும் ஒன்றுதான் உண்மையானதாக இருக்கும். ஊகத்திலே சொல்வதும் அதிகம் பேர் சொல்வதும் அது பொது கருத்து. சான்றுகள் அடிப்படையிலே உறுதிப்படுத்தப்படுவது தான் பொது கருத்து. இந்த 2 கருத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு புத்தகங்கள் தான் நமக்கு துணை செய்யும். இது பொது, இது புது. நாம் நிற்பது ஈரோட்டில். இந்த ஈரோடு தான் கோவை மாவட்டத்தின் முதல் நாளேட்டை வழங்கியது. அந்த நாளேடு தான் விடுதலை. இந்த ஈரோட்டில் தான் வந்துச்சு. வார இதழை வழங்கியது அதுதான் குடியரசு. கோவை சிறையில் இருந்த பொழுது பெரியார் அவர்களும் தங்கப்பெருமாள் பிள்ளை, பாரதியாரினுடைய இறுதி கூட்டத்தை ஏற்பாடு செய்த தங்கப்பெருமாள் பிள்ளை, மனிதனுக்கு மரணம் இல்லை என்று பாரதியாரை பேச வைத்த தங்கப்பெருமாள் பிள்ளை, அவர் பெரியாரோடு இணைந்திருந்தவர். 2 பேரும் சேர்ந்து நடத்த முடிவு எடுத்திருந்த இதழ்கள் 2. ஒன்று குடியரசு, இன்னொன்று கொங்கு நாடு. கொங்கு நாடு நடத்தலை, குடியரசை நடத்தினார்கள். அந்த குடியரசு இதழிலே தான் தமிழ்நாட்டுக்கு 2 முதல்வர்கள் கிடைத்தார்கள் ஈரோட்டால். ஒருவருக்கு இன்றைக்கு நினைவு நாள், முத்தமிழறிஞர் கலைஞர். இன்றைக்கு 7ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் புத்தக கண்காட்சி நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு எந்த அரசும் செய்யவில்லை, கலைஞர் தான் செய்தார். எழுத்தாளர்களுக்கு வழங்குவதற்கு கோடிகளிலே நிதி ஒதுக்கினார். 38 மாவட்டத்திலும் இதுபோன்ற புத்தக கண்காட்சி நடத்துவதற்கு அரசின் சார்பிலே பல லட்சங்களை ஆண்டுதோறும் ஒதுக்கினார். தமிழ்நாட்டில் அறிவு அடித்தளம் வலிமையாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்திலே இதுபோன்ற புத்தக காட்சிகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞருடைய முதல் நூல் வெளியானது இந்த ஈரோட்டில். அந்த கலைஞர் அவர்கள் ஓராண்டு காலம் வாழ்ந்தது இந்த ஈரோட்டில். 1945, சரியாக நாளை சொல்வேன், 1/11/45 இந்த ஈரோட்டிற்கு வந்தார். அவர்தான் குடியரசினுடைய துணை ஆசிரியர். அவர் அந்த குடியரசு இதழில் கிடைத்தால் எங்கேயாவது கருணாநிதி, கருணாநிதி வேறு ஏதாவது போட்டிருப்பாரா என்று பார்த்தால் அந்த பெயர் இருக்கார். சேரன் என்று போட்டிருப்பார், விமானி என்று போட்டிருப்பார், பொது தலைப்பு போட்டிருப்பார், அணுகுண்டு என்று போட்டிருப்பார். விமானி என்பது கலைஞர், சேரன் என்பது கலைஞர். அண்ணாமலைக்கு அரோகரா அவர் எழுதிய ஆசிரிய உரை. தீட்டாயுடுத்து கலைஞர் எழுதிய ஆசிரிய உரை. 40 ரூபாய் ஊதியம் வாங்கியவர் கலைஞர் இந்த ஈரோட்டில் பெரியாரிடத்தில். 1/11/1945 ஈரோட்டுக்கு வந்தவர் சரியாக 11 மாதம் இருந்தார். 11 மாதம் இருந்த பொழுதுதான் அவருக்கு அழைப்பு வந்தது. நீங்கள் திரைப்படம் எழுதுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது, கோவைக்கு வாருங்கள் என்று அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்தவர் கவி காமு ஷெரீப். அந்த கடிதத்தை பார்த்தவுடனே பெரியாரிடம் கேட்பார், எனக்கு இது மாதிரி படத்துக்கு எழுத, கதை வசனம் எழுத வாய்ப்பு வந்திருக்குது, போயிட்டு வாங்க, தாராளமாக போயிட்டு வாங்க. பெரியாருக்குள்ள இயல்பு எல்லோரையுமே வாங்க போங்க என்பார். எங்களைப் போல மிகச்சிறிய பையன்களை கூட ஐயா வாங்க உட்காருங்க என்பார். அவருக்கு காது கேட்காது.
எந்த காது கேட்குதோ அந்த காதை அப்படியே வளைச்சிக்கிட்டு கேட்பார். ஐயா சொல்லுங்கள், என்ன படிக்கிறீங்க என்று கேட்பார். இந்த கொங்கு நாட்டு தமிழை அவர் மறக்கவே இல்லை. மற்ற மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு அது புதிதாக தெரியும். அவன் அடி தின்னா என்பார், உதை தின்னா என்பார், செருப்பு தொட்டுக்கிட்டு என்பார். பல மாவட்டங்களில் புரிய செருப்பு எப்படி தொட்டுக்க, அதில் ஊறுகாயா? செருப்பை போட்டுக்க தானே முடியும். கொங்கு நாட்டு வழக்கு அடி வாங்கினான் என்பது தான் எல்லா மாவட்டத்திலும். ஆனால் பெரியார் இறுதி காலம் வரை சொன்னது அடி தின்னா உத தின்னா என்பார். அதெல்லாம் முறுக்கா இல்லை கச்சாயமா? கச்சாயம் கூட கிடையாது. மற்ற மாவட்டங்கள் அதிரசம் தான். அடுத்து இலக்கிய வழக்கு அடியுண்டான் உதையுண்டான், அதனுடைய பேச்சு வழக்கு தான் அடி தின்னான் உதை தின்னான். அதைத்தான் பெரியார் பேசுவார். ஐயா போயிட்டு வாங்க என்று வழி அனுப்பி விட்டார். அப்படி பெரியார் போய் கோவையில் சிங்காநல்லூரில் இன்றைக்கும் இருக்கிறது அந்த வீடு, அண்ணாசாமி வீடு என்று பெயர். 10 ரூபாய் வாடகை குடிக்கூலி கொடுத்து எழுதிய முதல் படம் ராஜகுமாரி, எழுதிய முதல் படம் அபிமன்யு, அடுத்த படம் ராஜகுமாரி. ஆனால் வெளிவருவதிலே முந்திக் கொண்டது ராஜகுமாரி. அதற்கு பிறகு வந்தது தான் அபிமன்யு. இந்த ஓராண்டு காலம் இங்கே இருந்தார். அவர்தான் பின்னால் முதலமைச்சரானார். அவர் போட்ட விதையால் விளைந்தது தான் மாவட்டந்தோறும் இது போன்ற புத்தக திருவிழாக்கள். அந்த கருத்து எழுச்சி ஈரோட்டில் குறையாமல் பார்த்து கொள்ளுகின்ற பல பேர் இந்த கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்திருக்கிறார்கள். புதுமலர் இதழாசிரியர் கண குறிஞ்சி அவர்கள் முதல் வரிசைக்கும் மேடைக்கும் வர வேண்டியவர் கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்திருக்கிறார். அவர் நடத்துகின்ற புதுமலர் அந்த பழைய மரபினுடைய தொடர்ச்சி, கருத்தெழுச்சியினுடைய அடையாளமாக இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருப்பது. இதே ஈரோட்டில் இருந்தவர் தான் டாக்டர் ஜீவானந்தம். ஜீவானந்தத்தை எப்பொழுதெல்லாம் பார்க்கிறாரோ கலைஞர், அப்பொழுதெல்லாம் அவர் கேட்பது, லூர்துசாமியினுடைய மருமகன் தானே நீங்கள், அக்கா பையன் தானே நீங்கள் என்று தான் கேட்பார். கலைஞருடைய முதல் புத்தகம் கவிதை அல்ல என்பதை வெளியிட்டவர் லூர்துசாமி அவர்கள். லூர்துசாமியுடைய அக்கா மகன்தான் டாக்டர் ஜீவானந்தம் அவர்கள். டாக்டர் வே ஜீவானந்தம் இயற்கை ஆர்வலர், நல்ல மருத்துவர், மக்கள் மருத்துவர். அவர் இவற்றையெல்லாம் மறக்காத கலைஞர். இதே ஈரோட்டிலே தான் 6 ஆண்டு காலம் பெரியாரோடு இருந்தவர் அறிஞர் அண்ணா. கலைஞர் இருந்தது ஓராண்டு காலம், அதுலேயும் 1 மாதம் குறையும். ஆனால் அண்ணா, அறிஞர் அண்ணா இருந்தது 6 ஆண்டு காலம். பெரியார் வீட்டிலேயே இருந்தார், பெரியாரோடு இருந்தார், மனைவியோடு வந்து சமைத்து உண்டபடி இருந்தார். அதனால் பெரியார் இருந்த வீட்டுக்கு இப்பொழுதும் பெயர் பெரியார் அண்ணா நினைவகம் என்று தான் வைத்திருக்கிறார்கள். எப்பேற்பட்ட வரலாறுடையது இந்த ஈரோடு! இந்த ஈரோட்டிலே தான் காரனேஷன் பார்க் உருவாக்கப்பட்டது. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் முடிசூட்டிய பொழுது கோவையிலேயும் உருவாக்கினார்கள் காரனேஷன் முடிசூட்டு விழா நினைவாக உருவாக்கப்பட்ட பூங்கா. ஈரோட்டிலும் உருவாக்கப்பட்டது அதே பெயரில் காரனேஷன் பார்க், காரனேஷன் பூங்கா, முடிசூட்டு விழா நினைவாக. பிறகு ஈரோட்டிலே மட்டும் மாற்றிவிட்டார்கள் பீப்புள்ஸ் பார்க், மக்கள் பூங்கா. இப்பொழுது அதற்கு பெயர் வஉசி பூங்கா. அந்த காரனேஷன் தான் பிறகு பீப்புள், இப்பொழுது வஉசி பூங்கா. 1911 உருவாக்கப்பட்ட அந்த பூங்கா 5ஆம் ஜார்ஜ் மன்னர் டெல்லியிலே முடிசூட்டிக் கொள்வதற்காக அந்த நினைவின் காரணமாய் உருவாக்கப்பட்ட பூங்கா இங்கே தான். இங்கே இருந்த மாவட்ட ஆட்சியர் தான் பாபுலி. அந்த பாபுலியின் பெயரிலே இப்பொழுது இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் வெண்பாவிலே ரொம்ப ஆற்றலுடையவர், மரபு கவிதையில் வல்லவர். அப்பொழுது இருந்த மாவட்ட ஆட்சியர் ஆங்கிலேயர் பாபுலி. அவர் பெயரிலே வெண்பா எழுதினார். பவானியில் இருந்த புலவர் குழந்தை, அதுதான் பாப்புலி வெண்பா. அதை பார்த்தா பல பேருக்கு புரியாது. அது பாபுலின்னு போட்டிருந்தா கூட புரிஞ்சிருக்கும். பாப்புலி வெண்பா என்றால் பாடல் எழுதுவதிலே புலி போன்றவரோ என்று ஒரு கருத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய வகையிலே பவானியில் இருந்த புலவர் குழந்தை எழுதினார். பொது கருத்து ஈரோட்டை பற்றி தெரியும், ஆனால் ஈரோட்டிலே இப்படிப்பட்ட புது கருத்துக்களும் உண்டு. இங்கே தான் ஈரோடு 2 ஓடைக்கு நடுவில் இருந்ததனால் இது ஈரோடு. வெள்ளம் வந்த ஓடை வெள்ளோடை, இன்றைக்கு வெள்ளோடு. அதைத்தான் அறிவுமதி அவர்களும் சொன்னார். திருமறை காடு, மறை என்பது வேதம் அல்ல, மான் மிகுந்திருந்த காடு மறைக்காடு, இடையினரா அதை வடமொழியிலே வைத்து விட்டார்கள். வேத ஆரண்யம் பொருளை புரியாமல். வெள்ளம் வந்த ஓடை வெள்ளோடை, இன்றைக்கு வெள்ளோடு. சின்ன ஓடை சிற்றோடை, சிற்றோடு, இன்னைக்கு அது சித்தோடு.
பவானி இருக்கிறது. பவானியினுடைய பெயர் ஆற்றுக்கு பெயர், அது பூவாணி. பூவாணி தான் இன்றைக்கு பவானி ஆகிவிட்டது. உண்மையிலே அந்த பவானிக்கு பெயர் திருநனா. இந்த ஊராட்சி கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த பெரிய மலைக்கு பெயர் திருநனா குன்று. 1810 வருகின்ற குன்று அந்த திருநனா குன்று 1810 வருகிறது. அந்த மன்னன் சொல்லுகின்ற செய்தி புலவனுக்கு காட்டுகின்ற காட்சி 1810 பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் இருக்கிறது இங்கே. 230 அரங்கங்கள் இருக்கின்றன இங்கே. அறிவு செல்வம் இங்கே கொட்டி கிடக்கின்றது. விரும்பியதை படியுங்கள், வேண்டியதை படியுங்கள். நம்மை சுற்றி நடக்கின்ற செய்திகளினுடைய உண்மைத்தன்மையிலே ஒன்றாவது நமக்கு அறிமுகமாக வாய்ப்பு இருக்கிறதா என்று தேடி படியுங்கள். அப்படி படிக்கின்ற பொழுதுதான் சொந்த ஊர் பற்று துறவிக்கும் உண்டு என்பார்கள். இந்த ஊர் பற்று எல்லோருக்கும் வேண்டும். இந்த காரணம் இது பெரியார் பிறந்த மண். கலைஞர் இடத்துல கேட்டார்கள் 1976ஆம் ஆண்டிலே, இனிமேல் மாநில கட்சிகள் எல்லாம் செயல்படக்கூடாது என்று சொல்கிறார்களே, பல பேரும் தங்களுடைய கட்சியின் பெயருக்கு முன்னால் அனைத்திந்திய என்று போட்டுக்கொள்கிறார்களே, நீங்களும் விரைவில் உங்களுடைய கட்சியை அனைத்திந்திய என்று மாற்றிவிடுவீர்கள் என்று எதிர்பார்க்கலாமா? உடனே கலைஞர் சொன்னார், நான் ஈரோடு செல்பவனே தவிர இந்திய தேசிய நீரோடு செல்பவன் அல்ல என்றார். ஈரோடு என்பது பல சொற்களை பல பொருளை கொடுக்கின்ற அடையாளம், குறியீடு. அது அந்த ஈரோடு தான். இந்த ஈரோட்டுக்கு அருகில் இருப்பது தான் இசைக்கல்வெட்டு இருக்கின்ற அரச்சலூர். அரச்சலூரிலே தான் இசைக்கல்வெட்டு இருக்கிறது. வள்ளுவர் வழியில் ஆட்சி நடத்தியதற்கான 3 கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் இருப்பது இந்த ஈரோட்டிலே தான். இந்த ஈரோட்டுக்கு அருகில் இருக்கிற விஜயமங்கலத்தில் எழுதப்பட்டது தான் சிலப்பதிகாரத்துக்கான உரை, அரும்பத உரை விஜயமங்கலத்தில், அடியார்க்கு நல்லார் உரை விஜயமங்கலத்தில், சிலப்பதிகாரம் முழுமைக்குமான உரை கிடைத்தது அரும்பத உரை. வெறும் 18 காதைகளுக்கு மட்டும் கிடைத்தது அடியார்க்கு நல்லார் உரை. அடியார்க்கு நல்லாரும் அரும்பத உரைக்காரரும் எழுதுவார்கள் அழிந்து போன நூல்கள், அழிந்து போன இசை நூல்கள், பஞ்சமரபு, இசை நுணுக்கம், மதிவாணன் நாடகத்தமிழ் என்று 5 நூல்களை காட்டுவார்கள். அழிந்து போனது என்று அரும்பத உரைக்காரரும் அடியார்க்கு நல்லாரும் சொன்ன பஞ்சமரபை மீட்டு கொடுத்த ஊர் இந்த ஈரோடு. இங்கே அறிவுமதி அவர்கள் சொன்னார்களே, சங்க இலக்கியத்தை எழுது எழுது என்று என்னை வற்புறுத்தி கொண்டிருப்பவர் சிவானந்தம் என்று. அவர் தாளாளராக இருக்கின்ற செங்குந்தர் பள்ளியிலே தமிழாசிரியராக இருந்தவர் தான் வேரா தெய்வ சுகாமணி கவுண்டர். அந்த தெய்வ சுகாமணி கவுண்டர் எடுத்து கொடுத்தது தான் பஞ்சமரபு. அழிந்து போன இசை நூல் என்று எந்த நூல் கருதப்பட்டதோ அந்த நூல் தெய்வ சுகாமணி கவுண்டரால் கண்டெடுக்கப்பட்டது. குடந்தை பா சுந்தரேசனார் அவர்களால் பதிப்பிக்கப்பட்டது. பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் நிதி உதவி செய்தார். அழிந்து போன நூல் அல்ல, இப்பொழுது அது ஒவ்வொருவர் கையிலும் ஏந்தி படிக்கக்கூடிய நூல். தெய்வ சுகாமணி கவுண்டர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரம் கோவை மருத்துவமனையிலே தான் படுத்திருந்தார். வந்து பார்த்த புலவர்களை, தமிழ் அறிஞர்களை நோக்கி சொன்னார், உருவமே தமிழ், உள்ளமே தமிழ், வாழ்வே தமிழ் என்றிருந்த அவர் சொன்னார், 1810க்கு முதல் 10 கிடைக்கவில்லை, கடைசி 10 கிடைக்கவில்லை, கொங்கு நாட்டில் கிடைக்கலாம், தேடி பாருங்கள். பெருங்கதையில் இறுதி பகுதி கிடைக்கவில்லை, கொங்கு நாட்டில் கிடைக்கலாம், தேடி பாருங்கள். ஐம்பெருங்காப்பியத்தில் 3 தான் கிடைத்திருக்கிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதியும் குண்டலகேசியும் கொங்கு நாட்டில் தான் கிடைக்கக்கூடும், தேடி பாருங்கள் என்று தமிழுக்காக ஏங்கி அந்த ஏக்கத்தோடையே உயிர் திறந்தவர் வேரா தெய்வ சுகாமணி கவுண்டர். இன்று வரை கிடைக்கவில்லை. ஐம்பெரும் காப்பியம் எண்ணிக்கை சொல்வோம், வளையாபதி கிடைக்கவில்லை. ஆனால் வளையாபதி இப்படித்தான் இருந்திருக்கும் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எஞ்சிய கதை ஒரு 32 பாட்டு கிடைச்சது. எஞ்சிய கதையை அவராகவே இட்டுக்கட்டி ஒரு திரைப்படமே எடுத்து விட்டார். அதுதான் வளையாபதி என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகருக்கு பெயர்தான் வளையாபதி முத்துகிருஷ்ணன். குண்டலகேசி ஒரு 30 பாட்டு தான் கிடைத்தது, முழு நூல் கிடைக்கவில்லை. எப்படி இருந்திருக்கும் குண்டலகேசி கதை என்று ஊகித்து ஒரு திரைப்படமே எடுத்து விட்டார். இன்றைக்கு நினைவு நாள் காண்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதுவும் திரைப்படம், அதுதான் மந்திரிகுமாரி. மந்திரிகுமாரி எனக்கு தெரியுமே, அது பொது கருத்து.
அது குண்டலகேசியினுடைய கதை நீட்சி என்பது புது கருத்து. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொன்றை நீண்டு நீட்டு புதிதாக உருவாக்கி காட்டினார்கள். அந்த குண்டலகேசி தான் நமக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கலாம், கொங்கு நாட்டில் கிடைக்கலாம் என்பது வேறா தெய்வ சிகாமணி கவுண்டருடைய கனவு. கிடைக்கக்கூடும், ஆனால் கிடைக்க விடாமல் செய்தது எது? ஒரு வாரத்திற்கு முன்னாலே வந்ததை ஆடிப்பெருக்கு. அந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கு ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை விதைத்து விட்டார்கள். வீட்டில் இருக்கின்ற ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் ஆடிப்பெருக்கு அன்றைக்கு சப்பரம் செய்து எடுத்து மண்ணிலே வீடு கட்டி அங்கே நடுவிலே கொண்டு போய் சுவடிகளை வைத்து அதற்கு மஞ்சள் பூசி சூடம் சாம்பிராணி எல்லாம் காட்டி தலையிலே தூக்கி போய் 3 முறை முடுகுவார்கள். புண்ணியம் கிடைக்கும். அறிவு போயிடுச்சு, புண்ணியம் வந்துடுச்சு. அப்படித்தான் நாம் எல்லா சுவடிகளையுமே எடுத்தோம். அப்படி 10 பாட்டு என்பதற்கான ஒரு சுவடி இருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்பட்ட ஊபேசா அவர்கள் ஒரு வீட்டுக்கு சென்று விட்டார். இந்த வீட்டிலே 10 பாட்டு சுவடி இருக்கிறது என்று சொன்னார்களே என்று அந்த வீட்டில் போய் கேட்கிற பொழுது வீட்டுக்காரருடைய பையன் தான் இருந்தான், சின்ன பையன். சுவடியா எங்கள் அப்பா எடுத்து வச்சிருக்கிறாரு, இதான் பாருங்க என்று கொண்டு வந்து கொடுத்து விட்டார். 10 பாட்டு யாருக்குமே கிடைக்காத சுவடி இங்கே இருக்கிறது. அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த நேரம் பார்த்து அந்த பையனுடைய அப்பா வந்து விட்டார். யார் நீ? ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருக்குக்கு நான் சுவடிகளை கொண்டு போய் ஆற்றில் விடுவேன், இந்த ஆண்டு விடுவதற்கு ஒன்றுமில்லையே என்று நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன், இதுக்குமா நீ வந்துட்டு பிடிக்கிட்டு போயிட்டார், கொடி உள்ள வச்சுட்டார். ஊபேசா அவர்களுக்கு புரிந்து விட்டது, ஆடிப்பெருக்கிற்கு இந்த சுவடியை விட போகிறார் என்று. அதனால் ஆடிப்பெருக்கு வந்த நாளிலே ஆற்றங்கரையிலே போய் அமர்ந்து கொண்டார். ஆற்றிலை விடுகின்ற அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் எதிர்கரையிலே போய் அமர்ந்து கொண்டார். வீட்டுக்காரர் வந்தார். எல்லா பூசையெல்லாம் போட்டு நல்லா மேலே தூக்கி வச்சு 3 முறை முழுகினார். மொழியை சுவடியை விட்டுட்டார். ஊபேசா ஆற்றிலே பாய்ந்து சுவடியை எடுத்து விட்டார். அப்படி வந்தது தான் 10 பாட்டு. ஒவ்வொரு நூலுக்கு பின்னாலும் எத்தனை வகையான கவலை துவந்த முயற்சிகள் உண்டு, எத்தனை வகையான இழப்புகள் உண்டு. என்னுடைய பெயர் கௌதமன் என்று சொன்னால் வாழைச்சோடியிலே கௌதமன் என்று எழுத முடியாது, ஈரோடு என்று எழுதி விடலாம். அதிலே புள்ளி வைத்த எழுத்து இல்லை. கௌதமன் என்று எழுதினால் கௌதமன என்று தான் வரும். அறிவுமதிக்கு கவலையே இல்லை, அறிவுமதி என்று எழுதிவிடலாம். ஆனால் சண்முகன் அவர்களுக்கு சிக்கல், சண்முகனை என்று தான் எழுத வேண்டும். ஸ்டாலின் குணசேகரனுக்கு ரொம்பவே சிக்கல். அதில் இசுக்கு பதிலாக சாதான் போட வேண்டி வரும். கடைசியிலே வருகின்ற குணசேகரன் என்பதற்கும் குணசேகரனை என்று தான் வரும். ஸ்டாலின் என்பதற்கும் ஸ்டாலினை என்று தான் வரும். எந்த இடத்திலும் புள்ளி இருக்காது. எங்கே புள்ளி வைக்க வேண்டும் தெரியாது, ஊகத்திலே தான் வைக்க வேண்டும். அதுபோல் ஏ என்ற எழுத்து வந்தால் ஏ என்ற எழுத்துக்கும் புள்ளி உண்டு. 1935 வரை இருந்தது. இங்கே 1935 வரை ஏனாவுக்கு புள்ளி 1835 வரை இருந்தது. ஏனாவுக்கு புள்ளி வைப்பார்கள், ஓனாவுக்கு புள்ளி வைப்பார்கள். எனக்கு ஏ தெரியும், எகிப்து, ஓ தெரியும், ஒற்றுமை, அது பொது கருத்து. ஏ ஓ என்பதற்கு புள்ளி வைத்தால்தான் அது குறில். எது தமிழை நன்கு படித்தால் மட்டும்தான் தெரியும். மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல், மெய் எழுத்துக்கு புள்ளி வையுங்கள். அடுத்த நூற்பா எகர ஒகரத்து இயற்கை மற்றே. இங்கே தமிழ் படித்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஏனா ஓனா ரெண்டுக்கும் புள்ளி தான் வைக்க வேண்டும். புள்ளி வைத்தால் அது ஏ ஓ, புள்ளி இல்லை என்றால் ஏ ஓ, புள்ளி இல்லை என்றால் நெடில், புள்ளி வைத்தால் அது குறில். அதை மாற்றியவர் இத்தாலியில் இருந்து வந்த ஒரு கிறித்தவ பாதிரியார், ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி. அவர்தான் மதம் பரப்ப வந்தவர், எல்லாவற்றையும் துறந்தவர். அவருக்கு தமிழ் கற்பித்தவர் சுப்ரதீப கவிராயர். தமிழின் சுவை கண்ட அவர் தமிழை துறக்கவில்லை, மற்றவற்றை துறந்த துறவி. அவர்தான் இயேசுநாதருடைய வரலாற்றை ஒரு காப்பியமாக எழுதினார், தேம்பாவணி. அவர் பெயரையே மாற்றிக்கொண்டார். எங்கள் நாட்டிலே ஒரு வழக்கம் உண்டு, ரோமாபுரியில் வாழ்ந்தால் ரோமானியனை போல் வாழ வேண்டும். நான் தமிழ்நாட்டில் வாழ வந்திருக்கிறேன், தமிழனை போல் வாழ்வேன். எத்தனை பேருக்கு அது உண்டு? நேற்று வரை கணேசன், இப்பொழுது பேர் கணேஷ். நேற்று வரை காந்தன், இப்பொழுது பெயர் காந்த். நேற்று வரை கார்த்திகேயன், இப்பொழுது பெயர் கார்த்திக். லட்சுமியை கூட லக்ஷ்மி என்று எழுதுகிறார்கள். பல வீடுகளிலே பேர் பூஜா ரூம். யாரவ பூஜா? இங்கே இருக்கு அவளுக்கு அறை, பேரே அது பூஜை அறை. ஆனால் இவர் ஜோசப் கான்ஸ்டன் பெஸ்கி பேரை மாற்றிக்கொண்டார். டூ இன் ரோம் ஆஸ் ரோமன்ஸ் டூ, டூ இன் தமிழ்நாடு ஆஸ் தமிழியன்ஸ் டூ. நான் தமிழனாக வாழ்வேன், தைரிய நாதர் வைத்துக்கொண்டார்.
இன்னும் நல்ல தமிழ் வேண்டும் மாற்றிக்கொண்டார் வீர மா முனிவர். ஆங்கிலேயன் வழிகாட்டினான். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற ஆங்கில மருத்துவம், அலோபதி மருத்துவம், அதை அறிமுகப்படுத்தியவர் ஃபிஷ் கிரீன். அந்த ஃபிஷ் கிரீன் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். பச்சையப்பன். கிரீன் பச்சை, நான் பச்சையப்பன். ஃபிஷ் கிரீன் அவர்தான் அலோபதி மருத்துவத்திற்கான 14 நூல்களை தமிழில் வழங்கியவர். இன்றைக்கு தமிழில் சித்த மருத்துவத்தை கூட காணும். சித்த மருத்துவத்துக்கே தென்னிந்திய ஆயுர்வேத மருத்துவம் சொல்கிறார்கள். சித்த மருத்துவம் என்று சொன்னால் தமிழனுக்கு பெருமை வந்துவிடும். வேண்டாம், ஆயுர்வேதத்தை ஒட்டுங்கள், சித்தத்தை வெட்டுங்கள். தெற்காசிய தென்னிந்திய ஆயுர்வேதம் அடையாளம் அளிக்கப்படுகிறது. ஆனால் அலோபதி மருத்துவத்தை நமக்கு அறிவிக்க வந்த, கற்பிக்க வந்தவர் வெள்ளைக்காரன் ஃபிஷ் கிரீன் என்ற தன்னுடைய பெயரை பச்சையப்பன் என்றான். 14 நூல்களை தமிழில் வழங்கினான். பெயர்களுக்குள்ளே வரலாறு உண்டு. இங்கே அறிவுமதி இருக்கிறார். அவருடைய பெயர் அறிவுமதி அல்ல, அவருடைய பெயர் மதியழகன். மதியழகன் என்ற பெயரை அறிவுமதி என்று மாற்றிக்கொண்டதற்கு காரணம் நட்பின் அடையாளம். அவர் நண்பருடைய பெயர் அறிவழகன், இவர் மதியழகன். ரெண்டையும் சேர்த்து வைத்துக் கொண்ட பெயர் அறிவுமதி. பெயர்களுக்குள்ளேயே வரலாறு உண்டு. அதுபோல் இங்கே இருக்கிறார் ஸ்டாலின். ரஷ்ய நாட்டிலே புரட்சியை உண்டாக்கி உலகிற்கே வழிகாட்டிய மாபெரும் புரட்சி வீரன் ஸ்டாலின். அதனால் வந்த பெயர் ஸ்டாலின் குணசேகரன். அதே தான் நம்முடைய முதலமைச்சர். அவருக்கு பெயர், அவர் பிறந்த பொழுது ஸ்டாலின் இருந்தார், உயிரோடு இருந்தார். அதனால் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் கலைஞர் அவர்கள். எனக்கு 2 கண், ஒரு கண் பெரியார், இன்னொரு கண் அறிஞர் அண்ணா. இந்த 2ஐயும் சேர்த்து என் மகனுக்கு பெயராக வைப்பேன். பெரியார் ஐயா, அண்ணா துரை, ஐயா துரை. இதுதான் நம்ம முதலமைச்சருக்கு வைக்கப்பட்ட பெயர். ஐயா துரை, ஐயாவும் அண்ணா துறையும் சேர்த்து ஐயா துரை என்ற பெயர் தான் நம்முடைய முதலமைச்சருக்கு வைக்கப்பட்ட பெயர். பெயர் வைத்த ஒரே வாரத்தில் ஜோசப் ஸ்டாலின், ரஷ்ய நாட்டு அதிபர், புரட்சி வீரர், அவர் இறந்து போனார். அந்த புரட்சி வீரனுடைய பெயர் என் மகனுக்கு பெயராக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஐயா துரை என்பதை நீக்கிவிட்டு வைத்தார் பெயர் ஸ்டாலின். அவர்தான் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின். பெயர்களுக்கு பின்னால் எழுத்தாளர்களுக்கும் அப்படித்தான். பொன்னியின் செல்வன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அது பொது கருத்து. பொன்னியின் செல்வனை எழுதியவர் யார்? கல்கி. கல்கியின் பெயர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. பிறகு எப்படி கல்கி வந்தது, கல் எப்படி வந்தது? அவருடைய எழுத்துலக குருநாதர் ஆசிரியர் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். அதற்காக வைத்துக் கொண்ட பெயர் கல்யாண சுந்தரனார். கல் கிருஷ்ணமூர்த்தி, கி கல்கி. பெயர் வைத்த பிறகு அவருக்கு திருமணமானது. பின்னால் அதற்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார். என்னோட மனைவி பேர் கல்யாணி, அதுவும் பொறுத்து வருது, கல்கி கல்கி என்றார். ஊருக்கு போன பொழுது அதற்கு ஒரு விளக்கம் சொன்னார். நம்ம ஊருக்கு பேர் கல்மேடு, எனக்கு பேர் கிருஷ்ணமூர்த்தி, கல்கி கல்கி என்றார். ஒரே பேருக்கு விதவிதமான பொருளை வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் முதலிலை வைத்தது தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்களுக்காக வைக்கப்பட்ட பெயர். சாவி எழுத்தாளர் அவர் சா விஸ்வநாதன். அதைத்தான் சுருக்கி வைத்தார். பெயர்களுக்குள்ளும் ஊர் பெயர்களுக்குள்ளும் வரலாறு உண்டு. தொல்காப்பியத்திலே தெற்கு கிடையாது, வடக்கு கிடையாது, கிழக்கு உண்டு, மேற்கு உண்டு. மேல் நோக்கி சென்றால் மேற்கு மலை, கீழ் நோக்கி சென்றால் கிழக்கு கடல், கிழக்கு. ஆனால் தெற்கு வடக்கு தொல்காப்பிய, கிழக்கு மேற்கு தொல்காப்பியத்தில் இல்லை. குணக்கு குடக்கு என்றுதான் வரும். தெற்கு மேற்கு இருக்கும், தெற்கு வடக்கு இருக்கும். அதை இந்த மேற்கு நாட்டினுடைய முனைப்பகுதி என்று அந்த ஊருக்கு பெயர் வைத்தார்கள், குடமூக்கு. தமிழினுடைய உண்மை இயல்பை, உண்மை பொருளை அறிந்து கொள்ளாத வடமொழியாளர்கள், அவர்களுக்கு தெரிந்த ஒரே குடம்தான். கும்பாபிஷேகம், குடமுழுக்கு மொழிபெயர்த்தார். குடம் கும்பம், முனை கோணம், இன்னைக்கு அதுக்கு பேர் கும்பகோணம். உண்மையில் அந்த ஊருக்கு பெயர் குடமூக்கு, சுருக்கமான பெயர் குடந்தை. அது மேற்கு முனை, குடம் என்றால் மேற்கு, மேற்கு முனை என்று பெயர். அந்த மேற்கு முனை என்பதை குடமூக்கு என்று பெயர் வைத்தார்கள். இன்றைக்கு பொருத்தமே இல்லாமல் கும்பகோணமாக்கி விட்டார்கள். இப்படி ஊர் பெயர்கள் மாறியிருக்கின்றன, ஆட்பெயர்கள் மாறியிருக்கின்றன. இந்த 21ஆம் புத்தக திருவிழாவினுடைய நினைவாக நாம் தமிழர்களாய் வாழ வேண்டும் என்றால் வாழ்வோமா என்பது ஐயமாக இருக்கிறது.
மொழித்துறை மொழியியலாளர்கள் இப்பொழுது ஆய்வு செய்து அறிவித்திருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டின் இறுதியிலே அழியப் போகிற மொழிகள் என்று 50 மொழிகளை பட்டியலிட்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலிலே 12ஆம் இடத்தில் இருப்பது தமிழ். காரணம், பேச்சில் தமிழ் இல்லை, பெயரில் தமிழ் இல்லை, புழக்கத்தில் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது, தமிழ் பேசுவோர் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. அருகிலே உள்ள சீனாவிலே சீன மொழியை தவிர வேறு மொழியிலே பெயர் வைத்தால் அந்த நாட்டினுடைய எந்த உதவியும் பெற முடியாது. அப்படி ஒரு சட்டம் தமிழ்நாட்டிலே வந்தால் முக்காவாசி குழந்தைக்கு ஒரு சலுகையும் கிடைக்காது. அந்த பெயருக்கு என்ன பொருள்னே தெரியல. தமிழில் பெயர் வைக்க, தமிழ் நூல்களை வாங்க, கூடியவரை தமிழில் பேச உறுதி எடுத்துக்கொள்வது இந்த விழாவினுடைய பயனாக இருக்கட்டும். ஏன் தமிழில் பேசணும்? தமிழில் பேசினால் சிந்தனை வேலை செய்யும். நாம் அத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோம், மேலையும் சரி கீழையும் சரி. நாற்காலி என்றால் ஆங்கிலத்தில் சேர் என்று சொல்லலாம். அது கூட விளக்கம் சொல்லுவாங்க. சேர் 2 எழுத்து, சொல்வதற்கு ஈஸியாக இருக்கிறது. நாற்காலி 4 எழுத்து சொன்னால் வாய் வலிக்கிறது என்று கூட விளக்கம் சொல்பவர்கள் இருக்கிறார்கள். சேர் என்று சொன்னாலும் நாற்காலி என்று சொன்னாலும் ஒன்றுதான். ஆனால் 2க்குமான பொது பொருள் வேறு, புது பொருள் வேறு. அது பொது கருத்து சேர், புது கருத்து நாற்காலி. 4 காலை உடையது நாற்காலி, 3 காலை உடையது முக்காடி. வீட்டில் தங்காமல் ஓடுறது ஓடுகாடி. போது பார், அப்படி விரித்து கொண்டே செல்லலாம். இந்திய மொழிகளிலேயே வணக்கம் சொல்வதற்கான மொழி தமிழில் மட்டும்தான் வணக்கம். மற்ற எல்லா மொழிகளும் நமஸ்தே, நமஸ்காரம். ஏதோ வகையிலே நமஸ்காரம் வந்து உள்ள உடைஞ்சிரும். தமிழன் மட்டும்தான் நமஸ்காரம் இல்லாமல் தமிழில் வணக்கம் சொல்ல முடியும். நல்ல வேளை இப்பொழுது செல்பேசி வந்துவிட்டது. அதனால் எல்லோருமே ஓரளவுக்கு வணக்கம் சொல்கிறார்கள். அந்த வணக்கத்தை வாழ வைத்து விட்டோம் நாம். உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற 7000 மொழிகளிலே மிக தொன்மையான மொழிகள் 6 என்று பட்டியலிட்டார்கள். அந்த 6 மொழியிலே அழியாமல் இருப்பது தமிழ் மட்டுமே என்று அறிவித்தார்கள். மற்றவை எல்லாம் அழிந்து போயின என்றார்கள். ஆனால் அழிந்து போனது என்று சொல்லப்பட்ட ஹீப்ரு இப்பொழுது உயிர் பெற்றுவிட்டது. ஹீப்ரு தான் எபிரேயம். அவர்களுக்கு என்று ஒரு நாடு 1949 உருவானது. இன்றைக்கு எல்லா செய்தித்தாளிலும் அடிபடுகிறதே இஸ்ரேல். அந்த இனம் யூதர்கள். அவர்களுடைய மொழி அழிந்து போன மொழி. அழிந்து போன ஹீப்ரு மொழிக்கு உயிர் கொடுத்து விட்டார்கள். இஸ்ரேல் என்ற நாடு உருவான உடனே அழிந்து போன எங்கள் ஹீப்ரு எபிரேயம் எங்கே? பள்ளிகளிலே கொண்டு வந்து விட்டார்கள். பள்ளிகளிலே போய் குழந்தைகள் படித்தார்கள். குழந்தைகள் படித்து வீட்டிலே வந்து அப்பா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நமக்குத்தான் தாய்மொழி. ஆனால் இஸ்ரேலியர்களுக்கு, யூதர்களுக்கு அது குழந்தை மொழி. குழந்தைகள் சொல்லி அந்த மொழியை காப்பாற்றி விட்டார்கள். இன்னைக்கு அழிந்து போன ஹீப்ரு காப்பாற்றப்பட்டு விட்டது. சீனத்தில் நாம் பேசுவது போல் இந்த சேரை கொஞ்சம் நகர்த்துங்க, ஏன் அந்த லைட்டு கொஞ்சம் டிம்மாக இருக்குது, கொஞ்சம் ஃபேன் போட்டால் நல்லா இருக்குமே என்று பேசுவது கலப்பு தமிழ், அழுக்கு தமிழ். அப்படித்தான் சீனம் இருந்தது. அந்த சீனம் கான்டோனிஸ் சைனீஸ். இன்றைக்கு அது ஹாங்காங்கில் மட்டும்தான் இருக்குது. தூய சீனம் அழிந்து விட்டது, மான்ட்ரின். இன்றைக்கு சீனத்தில் தூய சீனம் காப்பாற்றப்பட்டு விட்டது. மலேசியாவில் ஆட்சி மொழி மான்ட்ரின், சிங்கப்பூரில் ஆட்சி மொழி மான்ட்ரின், சீனாவில் ஆட்சி மொழி மான்ட்ரின். அழிந்து போன மொழிகள் உயிர் பெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் உயிரோடு உள்ள தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது. 4 சொல் பேசினால் 2 சொல் ஆங்கிலத்தில் பிற மொழியில் பேசுகின்ற அளவிற்கு நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த நூல்கள் தான் நம்மை பொது கருத்தில் இருந்து புது கருத்தை நோக்கி அழைத்து வரும். இந்த கோவை மாநகர் தான் நமக்கு பாரதியை வழங்கியது. பாரதி என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெயர்தான். ஆனால் பாரதி என்ற பட்டத்தை வழங்கியவர் அவிநாசியிலே இருந்த சிவஞான யோகி. அவர் விருதுப்பட்டிக்கு சென்றார். அங்கே போய் யோகாசனமும் சித்த மருத்துவமும் சொல்லி கொடுத்தார். அதனால் என்னை வாழ வைத்த ஊர் விருதுப்பட்டி. இன்னைக்கு அதுக்கு பேர் விருது நகர். தன்னுடைய பெயரிலே ஒட்டி கொண்டார் விருதை. அந்த விருதை சிவஞான யோகி வைத்த பெயர்தான். எட்டயபுரம் போனார், வெண்பா போட்டி வைத்தார். அந்த வெண்பா போட்டியிலே 2 சிறுவர்கள், உடனே எல்லா புலவர்களும் எழுத 2 சிறுவர்கள் மட்டும் விரைவாக எழுதி வந்து காட்ட பார்த்து வியந்து போனார். நீங்கள் 2 பேரும் சிறுவர்களே அல்ல, பையன்களே அல்ல, சரஸ்வதியே உங்கள் உருவத்தில் இருக்கிறார். உன் பேர் என்ன? சுப்பிரமணியன். இன்று முதல் நீ சுப்பிரமணிய பாரதி. உன் பேர் சோமசுந்தரம். இன்று முதல் நீ சோமசுந்தர பாரதி. பட்டம் கொடுத்தார். பட்டம் கொடுத்தது கோவை.
கொங்கு நாடு அவிநாசி என்பது கோவைக்கே தெரியாது, கொங்கு நாட்டுக்கே தெரியாது. அவர் விருதுப்பட்டியிலே இருந்தார், ஆனால் அவிநாசிக்காரர். பாரதி என்றால் சரஸ்வதி என்று பொருள். பாரதி என்றால் பெண்ணுக்குரிய பெயர். அதைத்தான் சுப்பிரமணிய பாரதியாக, சோமசுந்தர பாரதியாக மாற்றியது இந்த கொங்கு மாநகரம்தான், கொங்கு நாடுதான். இப்படி நமக்குள்ளே மறைந்திருக்கின்ற பல்வேறு வகையான சிறப்புகள் இருக்கின்றன. அந்த சிறப்புகளிலே பொதுவான கருத்துக்களை நாம் அறிந்திருப்போம். புதுமையான கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு புத்தகங்கள் துணை நிற்கும். இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்வேன். பாரதிதாசன் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதினார், குடும்ப விளக்கு. ஒரு குடும்பம் எப்படி இருக்கக்கூடாது என்றும் எழுதினார், இருண்ட வீடு. அந்த குடும்ப விளக்கில் 5 பாகம். அதில் முதியோர் காதல் என்று வரும். அந்த பாடலினுடைய பொது கருத்து எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம். அதில் புதைந்திருக்கிற புது கருத்து நம்முடைய ஸ்டாலின் குலசேகரன் அவர்கள், பாரதியுடைய ஆய்வாளர், அவருக்கு தெரிந்திருக்கலாம். அறிவுமதி அவர்கள் முனைவர் பட்டத்துக்கு ஆய்வு செய்து அதை பாதியிலே விட்டு வந்தவர், அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கலாம். அதிலே சொல்வார், பாப்புனைவார் ஓர் நாளில் பாவை பல தந்து சென்னை போய் புலவர்க்கு ஈய எண்ணை போக்கினார். இது பாரதிதாசனுடைய வாழ்க்கை. அது பாப்புனைவார் என்றால் பாரதியார். புதுவைக்கு செல்லுங்கள், புதுச்சேரிக்கு. இப்பொழுது கூட இரவு சென்னை செல்ல வேண்டும் என்று சொன்னார் அறிவுமதி. இரவு சென்னைக்கு செல்ல வேண்டியது நான். இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பது ஸ்டாலின் குலசேகரன் அவர்கள் தலைவராக இருக்கின்ற மக்கள் சிந்தனை பேரவையும் தமிழ்நாடு அரசும். நான் இரவு சென்று நாளைக்கு போய் பங்கேற்க வேண்டியது இதே ஸ்டாலின் குலசேகரன் அவர்கள் தலைவராக இருக்கின்ற நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனமும் தமிழ்நாடு அரசும் இணைந்து நடத்துகின்ற அம்பேத்கர் நூல் தொகுப்பு. அதுக்கு அவர் தான் தலைவர். அதுக்காகத்தான் இரவு போகணும். நாளை போயிட்டு நாளை மறுநாள் புதுச்சேரி போகணும். புதுச்சேரிக்கு போனால் பாருங்கள், அங்கே பாரதிதாசனுடைய நினைவகம் இருக்கும். அங்கே பாரத மாதா சிலை இருக்கும். பாரத மாதா சிலை என்பது பாரதியாருக்காக பாரதிதாசன் உருவாக்கி கொடுத்த சிலை. ஒவ்வொரு சிலைக்குள்ளும் ஒரு கைத்துப்பாக்கி வைக்கலாம். இன்றைக்கும் பார்க்கலாம். பாப்புனைவார் ஓர் நாளில் பாவை பல தந்து சென்னை பொய்ப்புலவர்க்கு ஈயனை போக்கினார். அந்த பாரத மாதா சிலை பொம்மை செய்யக்கூடிய யாராவது இருக்கிறார்களா? பாரதியார் கேட்பார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், அழைத்து கொண்டு வா. பாரதியார் அழைத்து கொண்டு வந்து விடுவார். பொம்மை செய்வீங்களா? செய்வேன். பாரத மாதா பொம்மை நன்றாகவே செய்வேன். அவர் புறப்படுகிற பொழுது அவருக்கு ஒரு ஐயம், ஐயா இந்த பாரத மாதா பொம்மைக்கு நகை நட்டு ஏதாவது போட வேண்டுமா? இடையில இருப்பார், வா ராமசாமி வாரா, அடிமைக்கு ஏதையா அடிகளன்கள், ஒரு நகையும் வேண்டாம், சும்மா போட்டு கொண்டா அப்படிம்பார். பாரதியார் கோவம் வந்துடும். என் பாரத மாதா சர்வாலங்கார பூஷிதையாக விளங்கட்டும், எவன் கொண்டு போய்விட்டான் என் நாட்டு செல்வங்களை, எல்லா நகையும் போடும்பார். அந்த கால தமிழ். எல்லா நகையும் போட்டு அந்த பாரத மாதா சிலை வரும். அதுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டது துப்பாக்கி. அந்த துப்பாக்கியிலே ஒன்று கிடைத்தது தான் வாஞ்சிநாதன் கைக்கு. அந்த வாஞ்சிநாதன் கையில் இருந்த துப்பாக்கி தான் ஆஷ்துரை உயிரை கொன்றது. அந்த ஆஷ்துரை கொள்ளுகின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டு வாஞ்சிநாதன் இறந்து விடுவார். துணை நின்றவர் ஒருவர் மாடசாமி என்று பெயர். அந்த மாடசாமியை பாரதியார் பிடித்து சுப்பு, பாரதிதாசன்லாம் பின்னால் வந்த பெயர், அவர் பெயர் சுப்புரத்தினம். சுப்பு, இவரை எப்படியும் நீ காப்பாற்றிவிட வேண்டும் என்று பாரதியார் சொல்வார். அதையும் குடும்ப விளக்கில் பாரதிதாசன் எழுதியிருக்கிறார் என்பது பொது கருத்தை தெரிந்தவர்களுக்கு தெரியாது. ஆறும் அறியாமல் அன்பான நண்பரை நான் சாரும் கடல் தாண்டி சைகோனில் விட்டு வந்தேன். அதுதான் பொது கருத்து. பாரதியார் என்னுடைய பாரதியார், பகை நடுங்க செய்த பாரதி பாட்டை நீ பாராட்டு மரவணை என்று பாடிய பாரதிதாசன். நகைக்கத்தக்க நால்வகை சாதியாம் நச்சுப்பாம்பை நசிக்கிடச் சொன்னால் நிகுத்திட வேண்டும் மனுக்கொள்கை என்று வீராப்பு பேசி வெளிவரும் அந்த பகை நடுங்க செய்த பாரதி என்று அடையாளம் காட்டியவர் பாரதிதாசன். அந்த பாரதிதாசனை சுப்பு என்று தான் சொல்வார். சுப்பு இவரை காப்பாற்று. அந்த மாடசாமியை அழைத்து கொண்டு போய் ஒரு படகிலே கொண்டு போய் விட்டு வந்த இடம் இந்தோ சீனா. இன்றைக்கு அதுக்கு பெயர் வியட்நாம். அன்றைக்கு பெயர் சைகோன். இன்றைக்கு அதுக்கு பெயர் ஹோசிமின் நகர். மாடசாமி இருப்பார், அவருடைய வாரிசுகள் இருப்பார்கள். அனுப்பியவர் பாரதி என்பது அவர்களுக்கு தெரியாது. கடல் தாண்டி அனுப்பி வைத்தவர் பாரதிதாசன் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் குடும்ப விளக்கு பார்த்தால் உங்களுக்கு தெரியும். பொது கருத்துக்கள் பல, உள்ளே மறைந்திருக்கிற புது கருத்துக்கள் மிக பல. அவற்றை புரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை இந்த விழா வழங்கட்டும். நன்றி.